பேசிக்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி சில பேருக்கு உங்களுக்கு மேஜர் கிளாஸ் அந்த டைம்ல இருக்கும். ஐ கான்ட் டூ எனி திங் பிகாஸ் ஐ ஹாவ் டு ஃபோக்கஸ் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஒன்லி. சரியா? அதனால என்னால ஒன்றும் பண்ண முடியாது. 400 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 20 பேர்த்துக்கு சிக்கல் இருக்கத்தான் செய்யும். அது என்ன பண்ணணும் நீங்க கொஞ்சம் டிசைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு எல்லாருக்குமே ஃபேவரபிள் டைம் பார்க்க முடியாது, சிக்கல் தான். சரியா? கொஞ்சம் பாருங்க. நான் டெய்லி தான் வைக்க மாட்டேன், ஒரு இடையில ஸ்கிப் பண்ணி வைக்கிற மாதிரி நான் பாத்துக்கிறேன். சரி, உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் இப்போ வந்து இன்னைக்கு தேதி 11 ஜூலையா, முடிஞ்ச வரையிலையும் நான் செகண்ட் வீக் ஆஃப் ஆகஸ்ட் அல்லது தேர்ட் வீக் ஆஃப் ஆகஸ்ட்ல முடிஞ்ச வரையிலையும் முடிக்க ட்ரை பண்றேன். சரியா? ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஏன்னா வாரத்தில் 4 கிளாஸ் போயிடுச்சுன்னா கொஞ்சம் வேகமா போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு ஒன்றும் பெருசா டென்ஷன் இல்லை. ஐ கேன் டேக் டில் எண்ட் ஆஃப் த ஆகஸ்ட் ஆல்சோ, நோ ப்ராப்ளம். ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளா உங்களுக்கு தெரியும் நடத்தினா. புது யூனிட்டுக்கான மெட்டீரியல் எல்லாமே நான் ஒரு யூனிட்டுக்கு ரெடி பண்ணிட்டேன் ஆல்மோஸ்ட். இன்னும் 2 யூனிட்டுக்கு இன்னும் ஒரு 1 or 2 டேஸ்ல நான் ரெடி பண்ணுவேன். சாட்டர்டே சண்டேக்குள்ள கம்ப்ளீட்டா நான் ரெடி பண்ணிடுவேன். என்னோட வார்த்தைகள் எவ்வளவு உத்தமமானது அப்படின்றது ஒவ்வொரு விஷயத்திலையும் ப்ரூஃப் ஆகும். இந்த எக்ஸாம்லேயே நான் ஆரம்பத்துல இருந்தே அக்டோபர்ல எக்ஸாம் வரும், அப்படி இல்லாட்டி நவம்பர்ல வரும். ஒன்றும் யார்ட்டையும் கேட்டுட்டுலாம் நான் சொல்லல. என் வாயில என்ன இருந்து வருமோ அது நடக்கும் இந்த டிஆர்பி எக்ஸாமினேஷன் சைக்காலஜியை பொறுத்தவரையில. சரியா? அதனால 25 மார்க்கு நான் ஒவ்வொரு கிளாஸ்லயும் அடிச்சு சொல்லிட்டு தான் இருக்கேன். சரியா? அந்த 25 மார்க்கு நான் எடுக்க வச்சிருவேன். நீங்க ஒன்றும் அதெல்லாம் கவலையப்பட வேண்டாம். ரொம்ப கம்ஃபர்டபுளா லேர்ன் பண்ணலாம், சூப்பரா லேர்ன் பண்ணலாம். எனக்கு பண்ண வேண்டிய ஒரு விஷயம், மெட்டீரியலை சர்க்குலேட் பண்றதை என்னால நிறுத்த முடியாது, வாய்ப்பு இல்லை. பட் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் அந்த புதுசா அப்டேட் பண்ண யூனிட்டை நான் அவ்வளவு சீக்கிரம் உங்கள்கிட்டலாம் வர மாதிரி பண்ண மாட்டேன். நான் முக்கியமான ஹிண்ட் மாதிரி உங்களுக்கு நோட்லாம் எடுக்க வச்சுட்டு டெஸ்ட் எல்லாம் வச்சுட்டு கடைசியா தான் நான் கொடுப்பேன். சரியா? ஏன்னா அந்த 3 யூனிட்ல தான் விஷயமே இருக்குது. சரியா? இல்லைன்னா நிறைய திருட்டு பசங்க எப்ப என் மெட்டீரியல் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். சரியா? அந்த திருட்டு பசங்கள்ட்ட இருந்து நீங்க தப்பிக்கணும். சரியா? அந்த திருட்டு பசங்களுக்கு மெட்டீரியல் போறதுக்கே இந்த குரூப்ல இருக்கிற எவனோ ஒருத்தனும் யாரோ மேபி சம் எக்ஸாம் ஒரு ஒய் இருக்கலாம். சரியா? ஸோ மற்றவங்க தலையெல்லாம் மண்ணை போட்டாதீங்க தயவு செய்து மெட்டீரியலை கொடுத்து. சரியா? அது யாரு எந்த வகையிலையும் மெட்டீரியலை ப்ரொடெக்ட்லாம் பண்ண முடியாது, அது வேற விஷயம். சரியா? வழக்கம் போல இந்த தடவையும் நான் ரெடி பண்ற மெட்டீரியல் நான் எக்ஸ்பிளைன் பண்ணாதான் புரியுற மாதிரி தான் இந்த தடவை நான் ரெடி பண்ணியிருக்கேன். என்னோட கிளாஸ் கவனிக்கலாம் மெட்டீரியல்ல ஏவும் தெரியாது, இஜெட்டும் தெரியாது. சரியா? அதுல ரொம்ப ஸ்மார்ட்டா நான் அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருவேன். கொஸ்டின் எல்லாம் வந்து உங்களுக்கு சிறப்பா வந்து நான் பண்ணிடுறேன். சரியா? ஒன்றும் நம்ம சொன்ன மார்க் எடுக்க வைக்கிறோம். சைக்காலஜியால உங்களுடைய வெற்றி 100% உறுதி செய்யப்படும். சரியா? அது இப்பவும் சொல்றேன், எப்பவும் சொல்றேன். சரியா? இந்த மார்னிங் டைம் கிளாஸ் போட்டது கூட ஒரு வகையில கன்வீனியன்டா தான் இருக்கு. ஏன்னா ஈவினிங் டைம்ல என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க சில திருட்டு வேலையும் பண்ணலாம். யாராவது ஒரு 4 பேர் சேர்ந்துட்டு ஒரே இடத்துல உட்காந்து ஒரு மெட்டீரியலை வச்சுக்கிட்டு கிளாஸை கவனிக்கலாம். காலையில 5 மணிக்கு எந்த முட்டா பயிலும் அந்த மாதிரி அசம்பிள் ஆக மாட்டான் எனக்கு தெரிஞ்சு. தூக்கத்தெல்லாம் கெடுத்துக்கிட்டு எந்த முட்டா பயிலும் காலையில 5 மணிக்கு அசம்பிள் ஆக மாட்டான். பட் இந்த நேரத்துல சில திருட்டு பசங்க ஒரே மொபைலை வச்சுக்கிட்டு 4 பேர் 5 பேர் கூட மெட்டீரியல் வச்சுக்கிட்டு காமனா ஒரு இடத்துல உட்காரலாம். சரியா? இந்த மாதிரி சில மாநகட்ட வேலையும் சில பேர் செஞ்சுட்டு தான் இப்போ கூட நடக்கும். ஒரு சென்ட்ரல்ல இருக்கிறவனே ஏதாவது இந்த மாதிரி திருட்டு வேலையா ஒரு ஐடியில வச்சுக்கிட்டு திருட்டு வேலை பண்ணாலும் பண்ணுவான். சரியா? இங்க இருக்கிற மெட்டீரியலை கொடுத்து விட்டு நான் என்னோட மெட்டீரியல்ல உள்ள அந்த மொபைல் நம்பரு நேம் அதெல்லாம் தூக்கிட்டு அப்படியே அந்த பிரகஸ்பதி அவனாவது அவன் தயாரிச்ச மாதிரி இந்த மெட்டீரியல்ல சில திருட்டு பசங்க பண்ணுவாங்க. சரியா? அவனுங்கெல்லாம் வேற மாதிரி தொழில் ஏதாவது செஞ்சு சம்பாதிக்கலாம், இந்த மாதிரி தொழில் செய்யறதுக்கு. ஏன்னா படிக்கிற விஷயத்துல ஒரு ஒரிஜினாலிட்டி என்னைக்கும் இருக்கணுங்க. அதுல வந்து திருட்டு வேலையெல்லாம் இருக்கக்கூடாது. என்னைக்கும் இது நல்ல விஷயமே கிடையாது. அது அவங்களும் சேர்த்து அவங்க குடும்பமும் சேர்த்து ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லாம போயிடும். அந்த மாதிரி திருட்டு வேலை பண்றான். சரி, ஐ எம் நாட் கர்சிங் எனிபடி, ஐ எம் சேஃப்கார்டிங் த பீப்புள் ஹூ பெய்டு ஃபார் மீ. ஏன்னா இப்ப நியாயமா காசு கட்டிட்டு கஷ்டப்பட்டு கிளாஸுக்கு டைம் கூடியாந்து டெஸ்ட் எழுதி படாத பாடுபட்டு பல நேரத்துல என்னோட திட்டம் வாங்கிட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறவங்க உங்களை சேவ் பண்றதுக்காக இந்த மாதிரி கடுமையான வார்த்தையை நான் பயன்படுத்தேன். மற்றபடி என்னடா இருந்தாலும் இப்படி பேசணும்னு நினைச்சுக்கிறேன். நியாயமா இருக்கிறவங்களுக்கு
நல்லது நடக்கும். நியாயமா கஷ்டப்பட்டு காசை கட்டி நல்லபடியா சேர்ந்து பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா நீங்க என்னைக்குமே என்னுடைய பிளெஸிங் உங்க எல்லாருக்குமே அந்த மாதிரி நியாயமா நடந்துக்கிற எல்லாருக்குமே இருக்கும். திருட்டு பசங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மொத்தமா எல்லாமே திருட்டு வேலையாம நடக்கும். வேலைக்கு போனா வேலை ஒழுங்கா நடக்கிறது, வேலைக்கு போயிட்டாலும் குடும்பம் நிம்மதியா இருக்காது, ஏதாவது கடைசி வரையிலும் எங்கேயாவது புடுங்கல் பட்டு சாவும் இந்த மாதிரி திருட்டு வேலை பண்றாங்க. சரியா? ஓகே, ரைட், நோ ப்ராப்ளம், வி கேன் அவாய்ட் நெகட்டிவ் திங்ஸ். சரியா? பிகாஸ் குட் பீப்புள் ஷுட் நெவர் சஃபர். சரியா? ஓகே, லெட் அஸ் கம் டு தி யூனிட் நம்பர் 6. எஸ்டர்டே நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய அகவய முறை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. நான் தெளிவா உங்களுக்கு நடத்திடுறேன். நீங்க இதுக்கு மேல நம்மளோட கிளாஸ் ஈச் அண்ட் எவ்ரி மினிட் ரொம்ப கான்சியஸோட கவனிங்க. நான் நேரத்தே சொல்லிட்டேன், நம்மளுடைய சைக்காலஜி அண்ட் எஜுகேஷன்ல ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு 2 ஸ்ட்ராட்டஜி சொன்னேன். 100% முழுசா கான்சென்ட்ரேட் பண்ணி கிளாஸை கவனிச்சா போதும். 1, 75% of attention plus 25% of the reading of the material. இது செகண்ட் ஸ்ட்ராட்டஜி. சரியா? அட்லீஸ்ட் எனி ஒன் ஆஃப் தட் யூ ஹேவ் ஃபாலோ டெஃபினெட்லி வில் பி செலக்டட் இன் தி எக்ஸாமினேஷன். சரியா? ஓகே, தேங்க்யூ. நேற்று நம்ம இப்ப இந்த சப்ஜெக்டிவ் மெத்தட் என்று சொல்லக்கூடிய அகவய முறை என்பதை பார்த்தோம். அதுல சுயசரிதை முறை, சுய மதிப்பீட்டு முறை, வினாநிரல் முறை, மனப்பான்மை முறை, பேட்டி முறை, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஆளுமை பட்டியல்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஆளுமை பட்டியல்கள்ல 2 பட்டியல்கள் நம்ம சொன்னோம். ஒன்னு MMPI அப்படின்னு சொன்னோம், அதாவது மினசோட்டா மல்டி பேசிக் பர்சனாலிட்டி இன்வென்டரி அப்படின்னு சொன்னோம். சரிங்களா? MMPI. சரியா? 550 டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ், அப்படி எப்படி வேணாலும் கேள்வி வரலாம். சரியா? மொத்தம் 550 ஐட்டம்ஸ் ஆர் கொஸ்டின்ஸ். ஐட்டம்னாலும் கொஸ்டின்னாலும் ஒண்ணுதான். சரிங்களா? இதுல எத்தனை துணை அளவுகோல் இருக்கிறது அப்படின்னு நேரத்தே சொன்னேன் அப்படின்னாக்கா 10 சப்ஸ்கேல்ஸ். சரியா? 10 துணை அளவுகோல். சரிங்களா? இந்த NMPI அப்படின்றத நமக்கு முதல்ல குறிப்பிட்டது யாரு அப்படின்னாக்கா ஹதாவே, மெக்கின்லி அப்படின்ற 2 சைக்காலஜிஸ்ட். சரிங்களா? இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா ஆளுமையை அகவய முறையில் மதிப்பீடு செய்வதற்காக ஒரு 550 வினாக்கள் கொண்ட தொகுப்பு வெளியிடப்படுகிறது. அதுல ஒவ்வொரு தலைப்பிலையும் சில கேள்விகள் இருக்கிறது. இந்த கேள்விகளுக்கு விடையளிப்பதன் மூலமாக ஒரு தனிநபர் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா அந்த அவருடைய ஆளுமையை நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னாக்கா அகவய முறையின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த 10 சப்ஸ்கேல்ஸ் இருக்குல்ல. இப்ப இந்த 10 சப்ஸ்கேலும் உங்களுக்கு கொஞ்சம் புரியாது. பின்னாடி ஒரு ஏரியாவை நடத்தின பிறகு இங்க நான் ஹைலைட் பண்ணி வச்சிருக்கிறேன்ல எல்லோ கலர்ல, இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். பட் இப்ப உங்களுக்கு இது சொன்னா புரியாது. இப்போதைக்கு இது வேண்டாம். நான் வேற பின்னாடி ஒரு ஏரியாவை சொன்ன பிறகு இங்க இதுதானா அது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு புரிய வரும். சரியா? இப்போதைக்கு இந்த 550 10 சப்ஸ்கேலு ஹதாவே, மெக்கின்லி இவ்வளவு போதும் இதுல. சரிங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போறது நேற்று இதை பத்தி சொல்லியிருந்தேன், இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்லிடுறேன். கலிபோர்னியா சைக்காலஜிக்கல் இன்வென்டரி, CPI அப்படின்னு சொல்லுவோம். சிபிஐ அப்படின்றது என்ன அப்படின்னாக்க கலிபோர்னியா சைக்காலஜிக்கல் இன்வென்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. கலிபோர்னியா உள இயல்பு பட்டியல் என்று குறிப்பிடுவார். கலிபோர்னியா உள இயல்பு. சரியா? இந்த லேட்டா வர்றவங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு வேற ஏதாவது வேலை இருந்ததுன்னா தயவு செய்து பாருங்க. லேட்டா என்ன கருத்து ஏற்றக்கூடாது. நான் லிங்க் 6:20 போட்டேன். 6:24 350 பேர் கிளாஸுக்குள்ள வந்துட்டாங்க. 6:20 லிங்க் போட்டேன். 6:24 350 பேரோ 360 பேரோ கிளாஸுக்குள்ள வந்துட்டாங்க. மீதி உள்ள ஆட்கள் உங்க சௌரியத்துக்கு எல்லாம் இங்க வரக்கூடாது. நாளையில இருந்து காலையில கிளாஸ் எல்லாம் ஆரம்பிச்சேன்னா 4:45 4:50 லிங்க் போடுவேன். ஷார்ப்பா 5 மணிக்கு ஆரம்பிச்சிடும். 5 மணிக்கு ஆரம்பிச்சிட்டுனா ஒருத்தரை அட்மிட் பண்ண மாட்டேன். பர்ஃபெக்டா இருக்கணும்னா பர்ஃபெக்டா தான் கனெக்டா இருக்கணும். காலையில நெட்வொர்க் ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம்லாம் எதுவும் இருக்காது. அது ஒரு பெரிய பிளஸ் நமக்கு. ஏன்னா டேட்டாவும் எந்த டாட்டாவும் சொல்லாம கம்ஃபர்டபுளா காலையில இருக்கும். நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அடிச்சோம்னா 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் கர
டிஸ்டர்பன்ஸ் இல்லாம காலையில கிளாஸ் போயிட்டு. சரியா? கரெக்டா நான் 4:50 4:45 டு 4:50க்குள்ள லீவ் போடுவேன். 10 நிமிஷத்துல 1000 பேர் அட்மிட் கொடுக்கலாம். சரியா? நான் கொடுக்குற அட்மிட் இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தருக்குலாம் கொடுக்க மாட்டேன். கிளிக் அட்மிட் ஆல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தேன்னா 500 பேரையும் ஒரே அமுக்குல என்ட்ரி கொடுக்க முடியும் என்னால கிளாஸ்ல. சரியா? அதனால தயவு செய்து ஆன் தி டைமுக்கு உங்களோட பிரசன்ஸ். நாளையில இருந்து மார்னிங் கிளாஸ். சரியா? நாளைக்கு இருக்கு, சண்டே வேணாம், அப்புறம் மண்டே வச்சுக்குவோம். இந்த மாதிரி ஏதாவது ஸ்கிப் பண்ணி வச்சுக்குவோம். 4 அல்லது 5 நாள் கம்பல்சரியா இருக்கும். சரியா? உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, சரியா? லேட்டா வராதீங்க. நான் 5 மணிக்கு மேல அட்மிட் கொடுக்க மாட்டேன். ஒன் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா ஐ ஒன்ட் அட்மிட். சரியா? ஏன்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறதுல கூட ரொம்ப ப்ராம்ப்டா ஆன் தி டைமுக்கு நம்மளால வர முடியல அப்படின்னாக்கா இட் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் ஃபெயிலியர் தான். அடிச்சே சொல்லுவேன் நான், இட் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் ஃபெயிலியர் தான். சரியா? அதனால ஆன் தி டைமுக்கு ப்ரெசென்ட் ஆகணும். அது மேண்டேட்ரி மீ. சரியா? ஆன் தி டைமுக்கு ப்ரெசென்ட் ஆனா நான் சொன்ன 25 மார்க் எடுக்க வைப்பேன். சரியா? நமக்கு இன்னும் ஒரு மாசம் எக்ஸ்ட்ரா டைம் நமக்காக என்ன செய்யுது. கண்டிப்பா அது அக்டோபர் கடைசி தான் எக்ஸாம். அதுக்கு முன்னெல்லாம் வாய்ப்பு இல்லை. அடுத்த வாரம்லாம் வராது. 29 29/9 28/9ல இருந்து பின்னர் தேதி அறிவிக்கப்படும். அது ஒரு மாசம் ஆட்டோமேட்டிக்கா பின்னாடி போயிடும். அதுல பிரச்சனையே இல்லை. அது கடைசி வாரமோ அக்டோபரோ அல்லது ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் நவம்பரோ இருக்குது. ஒரு மாசம் எக்ஸ்ட்ரா அழகா ஒரு கிரேஸ் பீரியட் நமக்கு கிடைச்சிருக்குது. அதனால நம்ம இன்னும் டெப்தா தெளிவா எல்லா விஷயத்தையும் தெளிச்சுட்டு போயிடலாம். சரியா? ஓகே, டைம் வேஸ்ட் பண்ண விரும்பும். சிபிஐ கலிபோர்னியா சைக்காலஜிக்கல் இன்வென்ட்ரி அப்படின்றத ஹாரிசன் கஃப் அப்படின்ற ஒரு சைக்காலஜிஸ்ட் அறிமுகப்படுத்துறாருங்க. என்ன சார் அப்படின்னா, கிட்டத்தட்ட இதுவும் எது மாதிரின்னா மினசோட்டா மல்டி பேசிக் பர்சனாலிட்டி இன்வென்ட்ரி இருக்கு இல்லையா, மினசோட்டா பல்வாழ்மை பட்டியல் மாதிரியே தான் இதுவும். என்ன சார், இதுவும் ஒரு கொஸ்டின் மாதிரி கொடுப்பானோ, அதுல உள்ள கொஸ்டினுக்கெல்லாம் நம்ம ஆன்சர் பண்ணிவிட்டு சீட்டை கொடுத்தோம்னா அதுல நம்ம எப்படி ஆன்சர் பண்ணியிருக்கோன்றத வச்சு நம்மளுடைய பர்சனாலிட்டி அசஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா சப் டெஸ்ட், எம்எம்பிஏல சப் டெஸ்ட் துணை தேர்வுகள் 10ன்னு பார்த்தான். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா துணை தேர்வுகள் எத்தனை? 20. சரியா? ஓகே, ரைட். இதுல கூட ஒரு மொக்கையா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் இப்ப எம்எம்பிஏல எத்தனை சப் டெஸ்ட், சிபிஐல எத்தனை சப் டெஸ்ட்னு ஒரு கேள்வி வருதுன்னு வச்சுக்குவான். சரியா? இந்த 10 20ங்கிறதுல நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆமா, எதுக்கு 10 எதுக்கு 20 அப்படின்னு ஒரு குழப்பம் வரும். சரியா? மொக்கனி மோனிக்கு வந்துருந்தான். எழுத்து அதிகமா இருந்தா டெஸ்ட் கம்மியா இருக்கும். சரியா? நான் சொன்ன மொக்கனி மோனிக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எழுத்து அதிகமா இருக்குன்னா எம்எம்பிஐல 4 எழுத்து இருக்கு, சிபிஐல 3 எழுத்து இருக்கு. எழுத்து அதிகமா இருந்தா டெஸ்ட் கம்மியா இருக்குன்னு சார் சொன்னாரு. அப்ப இதுக்கு 10. ரைட். அப்ப எழுத்து கம்மியா இருந்தா டெஸ்ட் அதிகமா இருக்குன்னு சொன்னாரு. அப்ப சிபிஐனா 20 பவர். அவ்வளவுதான், மொக்கையா ஞாபகம் வச்சுக்கிறோம், தெளிவா ஆன்சர் வந்துடும். சரியா? அப்பப்ப சில மொக்கனி மோனிக்கு வரும்ல, நம்ம இன்டெலிஜென்ட் டெஸ்டிங்ல அந்த மாதிரிலாம் வச்சோம்ல, அது மாதிரி. சரியா? அப்ப எம்எம்பிஏல 4 எழுத்து இருக்கு, அதுல 10 சப் டெஸ்ட் தான். சிபிஐல 3 எழுத்து தான் இருக்கு, எழுத்து கம்மியா இருந்தா டெஸ்ட் அதிகமா இருக்கும்னு சொன்னாரு. அப்ப சிபிஐல 20 சப் டெஸ்ட்னு நினைக்கிறேன். அப்படி அசம்ஷன்ல போட்டாலும் கரெக்டா வந்துடும். சரிங்களா? அடுத்தது இதுல நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இதுல சிபிஐல கலிபோர்னியா சைக்காலஜிக்கல் இன்வென்டரியில 434 ஐட்டம். இப்ப இது ரெண்டுலயும் காமனான ஐட்டம். எந்த ரெண்டுலயும்? சிபிஐலயும் எம்எம்பிஐலயும். இது ரெண்டுலயும் ஒரே கொஸ்டின் 194. இந்த 194 கொஸ்டின் சேம் கொஸ்டின். இந்த 194 கொஸ்டினை வச்சு உங்களால இது சிபிஐயா எம்எம்பிஐயான்னு கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா அந்த 194 கொஸ்டின் ரெண்டுலயும் ஒரே கொஸ்டினா இருக்கும். அதை வச்சு நீங்க என்ன செய்ய முடியாது, இது கலிபோர்னியா சைக்காலஜிக்கல் இன்வென்டரியா, கலிபோர்னியா உலகியல்பு பட்டியலா, அல்லது மினசோட்டா பலவாளுமை பட்டியலான்னு கண்டே பிடிக்க முடியாது. சரியா? இந்த 194 கொஸ்டினும் ஒரே மாதிரி கொஸ்டின் தான். சரியா? அப்ப ரிமைனிங் கொஸ்டின் வச்சும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சரியா? ரைட். இப்ப அடுத்து என்னன்னா, ஒரு டெட்ல என்ன ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா, இந்த ரெட் கலர்ல ஹைலைட் இங்க உங்க மெட்டீரியல்ல பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் இருக்கும். இங்க நமக்கு ரெட் கலர்ல ஸ்கிரீன்ல விசிபிள் ஆகுது. அது டாமினன்ஸ், அதை ஒண்ணு டிக் அடிச்சுக்கோங்க. டாமினன்ஸ் அப்படின்னா பிறரை ஆளுதல், டாமினேட் பண்றது, பிறரை ஆளுதல். சோசியபிலிட்டி சமூகத்தன்மை. செல்ஃப் அக்செப்டன்ஸ் சுய ஏற்பு.
எம்பத்தி, தன்னை பிறர் நிலையில் பார்த்தல் அல்லது வைத்தல். எம்பத்தி, தன்னை பிறர் நிலையில் வைத்தல். ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு. சோசியலைசேஷன், சமூக இயல்பு அல்லது சமூக கலப்பு. சரி, அப்ப பாத்தீங்க அப்படின்னா செல்ஃப் கண்ட்ரோல்லாம் கூட தேவையில்ல. டாலரன்ஸ் பாத்துக்கோங்க. டாலரன்ஸ், இன்டெலெக்சுவல் எஃபிஷியன்சி, பிளெக்சிபிலிட்டி. இது மூணு. டாலரன்ஸ் அப்படின்னா என்னன்னாக்கா சகிப்புத்தன்மை. இன்டெலெக்சுவல் எஃபிஷியன்சி அப்படின்னா என்னன்னாக்கா நுண்ணறிவு திறன். பிளெக்சிபிலிட்டி, நெகிழ்வுத்தன்மை. இப்ப இதெல்லாம் நீங்க மனப்பாடம் கூட பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. பிறர் ஆதிக்கம் செலுத்துறது, புத்திசாலித்தனமா நடந்துக்கிறது, மத்தவங்க பொசிஷன்ல நம்மளை வச்சு பாக்குறது, பொறுப்பா நடந்துக்கிறது, சுய கட்டுப்பாட்டோட இருக்கிறது, சமூகத்தோட இணைந்து செயல்படுறது, இதெல்லாம் அப்படின்னு கேட்டா நம்ம சிபிஐ என்று சொல்லக்கூடிய கலிபோர்னியா உல இயல்பு பட்டியல்ல 20 சப்டெஸ்ட்ல இதெல்லாம் இதுல மொத்தம் 20 இருக்கும். அந்த 20ல ஒரு சில இதை ஹைலைட் பண்ணியிருக்கேன். இதுல ஒரு 3-4 கொடுத்து ஒரு டெட் எக்ஸாம்ல கேட்டிருந்தான். இதெல்லாம் எந்த டெஸ்டோட துணை அளவுகோல்னு ஒரு கேள்வி. டெட் 2017 19 தெரியல, பிஜிடிஆர்பிஆர்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. ஏதோ ஒரு எக்ஸாம்ல ஆனா கேட்டாங்க. சரிங்களா? ஓகே, ரைட். ஓகே, தட்ஸ் ஆல். இது ரெண்டு தான் பாத்தீங்க அப்படின்னாக்கா நாம பார்க்கின்ற சப்ஜெக்டிவ் மெத்தட் ஆஃப் பர்சனாலிட்டி இன்வென்ட்ரிஸ். அதாவது அகவய முறையில் பயன்படுத்தக்கூடிய ஆளுமை பட்டியல்கள். இதை தாண்டி வேற என்ன சார் இருக்குன்னா இன்னொரு ஒண்ணு இருக்குது. அது சும்மா வேணா பாத்துங்க. பேரு 16 பர்சனாலிட்டி இன்வென்ட்ரின்னு ஒண்ணு இருக்குல்ல, ஆர்பி கேட்டலோடது. 16 பர்சனாலிட்டி இன்வென்ட்ரி அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, ஆர்பி கேட்டலோடது. அது எது தெரியுமா? நேத்து நம்ம பார்த்தோம்ல, முதன்மை பண்புகள் அப்படின்னு ஒரு 12, இரண்டாம் நிலை அல்லது வழிநிலை பண்புகள்னு ஒரு 4, மொத்தம் 16 இருக்குது அப்படின்னு பார்த்தோம்ல. அதையே ஒரு ஆளுமை பட்டியலாவும் பயன்படுத்துறான். அதையே என்ன செய்யறாங்க, ஒரு ஆளுமை பட்டியலாவும் பயன்படுத்துறான். சரியா? இதுவும் ஒரு அகவய முறை, ஞாபகம் வச்சுங்க. தட்ஸ் ஆல். இப்ப நம்ம 3 அகவய முறை பார்த்திருக்கோம். அதாவது 3 அகவய முறைகளில் 3 ஆளுமை பட்டியல்கள். சரி, ஆளுமை பட்டியல் தான் இப்ப நம்ம பாக்குற எல்லாமே. இன்வென்ட்ரி, கலிபோர்னியா சைக்காலஜிக்கல் இன்வென்ட்ரி, மினசோட்டா மல்டிபேசிக் பர்சனாலிட்டி இன்வென்ட்ரி, அடுத்தது ஆர்பி கேட்டல் இன்வென்ட்ரி. சரியா? இன்னொன்னும் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஐசங்க் இன்வென்ட்ரி. ஐசங்க் இன்வென்ட்ரின்னா எது தெரியுமா? அந்த ஐசங்க் 3 இருமுனை கொண்ட பண்புகள்னு ஒண்ணு சொன்னாரு பாருங்க. அகமுகன், புறமுகன், கடின இலக்கை சமாளிப்பவன், உளப்பண்பாளன், மனவெளிச்சி நிலைத்தன்மை, மனவெளிச்சி நிலையற்ற தன்மைன்னு. அதேதான். அதுவும் ஒரு சைக்காலஜிக்கல் இன்வென்ட்ரியா பயன்படுது, ஆளுமை பட்டியலா பயன்படுது. அவ்வளவுதாங்க. படிச்சதே சுற்றி வந்துட்டு இருக்குங்க. அவ்வளவுதான், ஒன்னும் பிரச்சனை இல்லை. சரியா? ரொம்ப சிம்பிள். இதுக்கு தாண்டி எவன் கொஸ்டின் எடுத்தாலும் இந்த ஏரியாவில சப்ஜெக்டிவ் மெத்தட்ல இதை தாண்டி கேள்வி எவனாலையும் கேட்க முடியாது. நான் சொன்னதுல இருந்து மட்டும்தான் கேள்வி வரும். அது கொஸ்டின் பேப்பரை எழுதி விட்டு வந்த பிறகு, சார் நீங்க சொன்னதெல்லாம் அப்படியே வந்துருச்சு சார் அப்படின்னு இதை ஒழுங்கா கவனிச்சிருந்த அத்தனை பேராலையும் அந்த மாதிரி சொல்ல முடியும். சரியா? இல்ல அப்படின்னாக்கா கஷ்டம். சரியா? ஓகே, we can move to the next one. அடுத்தது அப்ஜெக்டிவ் மெத்தடு. சும்மா அதுல எதுவுமே பெரும்பாலும் கேள்வி வராதுங்க. அதுல என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுறேன், பாத்துக்குங்க. அப்ஜெக்டிவ் மெத்தட்ல புறவய முறை, உற்றுநோக்கல் முறை. ஆமா, இதுக்கு ஒன்றும் தேவையில்லை. உற்றுநோக்கல் முறைன்னா என்னது? மற்றவங்க என்ன பண்றாங்கன்றதை அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்யறது, அதை அப்சர்வ் பண்ணி குறிப்பெடுத்து பயன்படுத்துறது. சரியா? இப்ப இந்த அப்சர்வேஷன் மெத்தட்ல ஒரே ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். நிறைய பேர் லைப்ரரி இந்த மாதிரி காமனான இடத்துக்கு படிக்க போவீங்க. எப்பவுமே போறவங்கலாம் இருக்கிறாங்க. அது இந்த எக்ஸாம் டைம்ல போறவங்களும் இருக்கிறாங்க. சரியா? இப்ப போயிட்டு அங்க நீங்க உட்காந்து படிக்கிறப்போ உங்களுடைய முழு கவனமும் எங்க இருக்கணும்னா உங்க மெட்டீரியல்லையும் உங்களுடைய எடுத்துட்டு போற பொருளை பத்திரமா பாத்துக்கணுங்கிறதுல மட்டும்தான் உங்களுடைய அப்சர்வேஷன் இருக்கணும். இந்தாண்ட சைட்ல திரும்பி பார்த்துட்டு இவங்கெல்லாம் ரொம்ப நாளா படிச்சுட்டு இருக்காங்க, இவங்கெல்லாம் 5 வருஷமா படிச்சுட்டு இருக்காங்க, இவனை தாண்டி நம்ம எங்க மார்க் எடுக்கிறது அப்படிலாம் நினைச்சீங்கன்னா கதை கந்தலாயிடும்.
சரியா? ஒரு 5 வருஷம் படிக்கிறவனா வெறும் 50 நாள்ல படிக்கிறான், தூக்கி எறிஞ்சிட்டு மேல வந்துடும். சரியா? எவன் எவ்வளவு நேரம் படிக்கிறாங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது. எவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறான், எப்படி விஷயத்த கிராஸ்ப் பண்றான் அப்படின்றது. தட் இஸ் இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ். நம்ம சைக்காலஜில நிறைய தடவை பார்த்துருக்கோம். தனிநபர் வேறுபாடு என்பது மிக முக்கியமான ஒரு காரணியாக இருக்கிறது. அவங்களுடைய புரிந்து கொள்ளும் திறனை பொறுத்து அது என்ன செய்யும் அப்படின்னாக்கா மாறுபடும். சரியா? நிறைய பேர் என்கிட்ட பேசுறப்ப, சார் நிறைய பேர் 5 வருஷம் படிக்கிறான் சார், அவன் 4 வருஷம் படிக்கிறான் சார். அவன் ஏற்கனவே 4 வருஷம் உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறான். இதுக்கு முன்னாடி எக்ஸாம்லயும் ஒரு 4 வருஷமா தான் உட்காந்து படிச்சுட்டு இருந்திருப்பான். சரியா? நல்லா உட்காந்து தெளிவா ப்ரிப்பேர் பண்றவனா ஒத்த சிட்டிங்ல அல்லது 2வது சிட்டிங்ல தூக்கி எறிஞ்சிட்டு வெளியில போயிடணும். If a person is completely sitting again and preparing அப்படின்னாக்க he did not prepare well. He is not understanding the concept. He is just memorizing the concept. அந்த மாதிரி ஆளால இந்த ஜென்மத்துல இல்ல, எந்த ஜென்மத்திலயும் வேலைக்கு போக முடியாது. சரியா? அதனால மற்றவனை கம்பேர் பண்ணி அப்சர்வ் பண்ணி அவன் இப்படி இருக்கிறான், இவன் அப்படி இருக்கிறான். எவரி ஒன் இஸ் யூனிக். இந்த நம்ம இந்தியாவில் உள்ள 120 கோடி மக்கள் இருக்கான்ல, எவனுக்குமே ஒரே ஆதார் நம்பர் கிடையாது. அதே மாதிரி ஸ்கூல் படிக்கிற எந்த குழந்தைக்கும் ஒரே எம்எஸ் நம்பர் கிடையாது. அதே மாதிரிதான் நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு இண்டிவிஜுவல். உங்களுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். உங்களால என்ன முடியுமோ அதை நீங்க கண்டிப்பா பண்ணுவீங்க. அடுத்தவனோட கம்பேர் பண்ணிட்டு நீங்க உங்களை கெடுத்துக்காதீங்க. இதுதான் நான் இந்த ஒரு எக்ஸாம் டைம்ல சொல்றது. ஏன்னா நிறைய பேர் சார் அவன் சார் அவங்க 3-4 வருஷமா படிக்கிறான் சார், இப்படி படிக்கிறான் சார், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. யூ நோ யுவர் கெப்பாசிட்டி, யூ கேன் ப்ரிப்பேர், யூ கேன் அச்சீவ் forward. சரி, we should never compare ourselves with others. So you can spoil your individuality. அப்படி பண்ணா உங்களோட இண்டிவிஜுவாலிட்டி ஸ்பாயில் ஆயிடும். சரியா? ஒரு நல்ல கான்செப்ட் எக்ஸாம் டைம்ல சொல்லியிருக்கிறேன். சரியா? இனிமேலுக்கு அடுத்தவன் இப்படி படிக்கிறான், அவன் இப்படி படிக்கிறான், இவன் எவ்வளவு நேரம் படிக்கிறான், இவன் எவ்வளவு நேரம் தூங்குறான், தேவையே கிடையாது. உங்களுக்கு பச்சை நீங்க தான் சாப்பிடுவீங்க. உங்க குழந்தைக்கு பச்சை உங்க குழந்தை தான் சாப்பிடும். உங்க குழந்தைக்கு பசிக்குது, நீங்க சாப்பிட மாட்டீங்க. அதே மாதிரிதான் படிக்கிற விஷயமும். ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும். அந்த இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி, இண்டிவிஜுவாலிட்டியை பேஸ் பண்ணிட்டு நம்ம எக்ஸாமுக்கு ட்ரை பண்றோம், எழுதுறோம், போயிட்டே இருக்கோம். சரியா? அவன் 10 வருஷமா படிச்சான், இவன் 20 வருஷமா படிச்சான், இவன் 10 நாள் தான் படிச்சான். 10 நாள் படிச்சான், 10 வருஷம் படிச்சவனை கூட தூக்கி அடிச்சுட்டு வெளியில போக முடியும். பிகாஸ் 10 நாள் படிக்கிற அளவுக்கு அவனோட கெப்பாசிட்டி, அவனோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவல், அவனோட இன்டலெக்சுவல் கெப்பாசிட்டி இருக்கும். அந்த 10 நாள்ல அவனால அதை அச்சீவ் பண்ண முடியும். இன்னும் 10 வருஷம் ஒருத்தன் படிக்கிறவனோட இன்டலெக்சுவல் கெப்பாசிட்டி ரொம்ப லோவா இருக்கும். அவன் 10 வருஷங்கிறது 15 வருஷம் படிச்சாதான் அவனால போக முடியும். ஸோ யூ ஷுட் நெவர் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ். யூ மே டோன்ட் ஸ்பாயில் யுவர் இண்டிவிஜுவாலிட்டி. ஐ எம் கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன், செக்லிஸ்ட். சரியா? செக்லிஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க சரி பார்க்கும் பட்டியல். நான் நேற்றே சொன்னேன். இப்போ ஏதாவது நம்ம டிஆர்பி வெரிஃபிகேஷனுக்கெல்லாம் போறப்ப 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்ல. பெரும்பாலுமே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னாக்க என்னென்ன டாக்குமெண்ட், இன்னொரு அடிஷனல் விஷயம், சில பேர் என்கிட்ட வாய்ஸ் மெசேஜ் இந்த டவுட் எல்லாம் கேட்டாங்க. என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் அப்லோடு பண்ணணுமோ அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் முதல்ல கையில தெளிவா ரெடியா வச்சுக்கணும். சரியா? நமக்கு டேட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு இந்த 12ஆம் தேதி ஆகஸ்டே ஃபைனல் டேட்டா இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு கொஸ்டின் மார்க் தான் என்னோட ஆஸ்பெக்ட்ல. லெட் அஸ் வெயிட் அண்ட் see. சரியா? 12 ஆகஸ்ட் லாஸ்ட் டேட் ஆஃப் ஃபில்லிங் ஆஃப் அப்ளிகேஷன், சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷனுக்கு அதுவே ஒரு கொஸ்டின் இருக்கு. என்னோட இதுவும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். நான் சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்கும் அப்படின்னு. சரியா? இதுவே ஃபைனலான்னு சொல்ல முடியாது. இட் மே ஆல்சோ பி எக்ஸ்டெண்டட் ஃபார் சம் மோர் டைம். சரியா? அதனால அவசரப்பட்டு எல்லாம் போய் அடிச்சு முண்டி அடிச்சுட்டு போயெல்லாம் எதுவும் சிரமப்பட்டு பண்ணாதீங்க. முதல்ல போங்க. என்னென்ன அப்ளிகேஷன் ஃபில் பண்றப்ப கான்டாக்ட் சர்டிபிகேட் இண்டிவிஜுவலா கேக்குறாங்களா, வேற லாஸ்ட் ஸ்டடி இன்ஸ்டிடியூஷன் கேக்குறாங்களா, ஒரு நாள் போங்க. நேரடியா போய் டிஆர்பி எக்ஸாம் அப்ளை பண்ண ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுத்தீங்கன்னா கான்டாக்ட் சர்டிபிகேட் என்ன பண்ணுவாங்க, தனியா கொடுப்பாங்க. மேபி அது டிசியோட இருக்கும், இருந்தாலும் அது பெரும்பாலும் தனியா கான்டாக்ட் சர்டிபிகேட் வாங்கணும். ஏன் அப்படின்னா லாஸ்ட் பிஜிடிஆர்பியில கூட சில பேர் கான்டாக்ட் சர்டிபிகேட் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணல அப்படின்னு வித்துஹெல்டு பண்ணி வச்சிருந்து அப்புறம் போய் கான்டாக்ட் சர்டிபிகேட் அடிச்சு பூச்சி முண்டி அடிச்சுட்டு போய் வாங்கி கொடுத்து அப்புறம் ஹோல்டு பண்ணதை ரிலீஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி புடுங்கலான வேலையெல்லாம் எதுவுமே தயவு செய்து வச்சுக்காதீங்க. கேட்டிருக்கிற எல்லா டாக்குமெண்ட்டும் தெளிவா இருக்கான்னு பார்த்துக்கிட்டு கவனமா டாக்குமெண்ட்டை
வாங்கி தெளிவா ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி வச்சுக்கங்க. என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் நீங்க என்ன பண்றீங்க அப்லோடு பண்றீங்களோ அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் என்ன பண்றீங்கன்னா நீட்டா உங்களோட டிரைவ்லயோ அல்லது மெயில்லயோ ஒரு காப்பி அழகா போட்டு நீட்டா பக்காவா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். சரியா? சப்போஸ் நமக்கு ஏதாவது மிஸ் ஆயிட்டா கூட நம்ம அந்த அந்த கையில அந்த டாக்குமெண்டாவது இருக்கும் நமக்கு. சரியா? அதனால இந்த எக்ஸாம் டைம்ல கொஞ்சம் கவனமா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா சேவ் பண்ணி பத்திரமா வச்சுக்கோங்க. சரியா? நிறைய பேர் இதுலதான் மிஸ்டேக் பண்ணிடுறோம். செக்லிஸ்டுக்கு இது எல்லாம் எக்ஸாம்பிள். சரியா? இதெல்லாம் இருக்கு. அப்ப இந்த பர்சனாலிட்டிக்கு ஒரு செக்லிஸ்ட் கொடுப்பான். அதுல இவன்கிட்ட இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு, இவர் இப்படி இப்படி எல்லாம் பிஹேவ் பண்றாருன்னு சொல்லிட்டு சில லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து டிக் அடிக்கிறது தான் செக்லிஸ்ட். ரேட்டிங் ஸ்கேல், தர அளவுகோல். தர அளவுகோல் அப்படின்னா நம்ம மற்றவங்களுக்கு ரேட் பண்றது. சரியா? ரைட். அடுத்தது சிச்சுவேஷன் டெஸ்ட். இது மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. இதுல எப்பயாவது கேள்வி வரும். இதுல மட்டும் வந்துடும். மத்த மெத்தட் எல்லாம் அந்த உற்றுநோக்கல் முறை, சரிபார்க்கும் முறை, தர அளவுகோல் முறை, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச எதுவும் கேள்வி வந்ததுல. இந்த சிச்சுவேஷன் டெஸ்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சிச்சுவேஷன் டெஸ்ட் அப்படின்னா செயல் அல்லது நிலைமை சோதனை என்று குறிப்பிடுவார்கள். அப்படின்னா என்ன சார்? A situation will be given to you. How you will act in the situation? That's the question. ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த சூழ்நிலையில் நீங்கள் என்ன மாதிரியான ஒரு முடிவை எடுப்பீர்கள் அப்படின்னு கேட்டுட்டு அதை வச்சு உங்களை பேச வைக்கிறது. நீங்க சொல்ற விஷயத்த வச்சு உங்களுடைய பர்சனாலிட்டியை அசஸ் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னாக்கா ஹாத்தான் அண்ட் மே அப்படின்ற ஒரு 2 ஆளுங்க. அவன் தான் பாத்தீங்கன்னா இந்த சிச்சுவேஷனல் டெஸ்ட் அப்படின்ற டெஸ்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்றான். சரியா? இந்த ஏரியாலாம் முடிஞ்சிச்சு. அடுத்தது ரொம்ப அதிமுக்கியமான ஏரியாவே இங்கதான். கேள்வி அதிகமா ருத்ரதாண்டம் ஆடுற ஏரியாவே இதுதான். சரியா? இங்க ஸ்கிரீன்ல கொஞ்சம் டைரக்ஷன் மாறி இருக்கும். உங்க மெட்டீரியல்ல நேரா வச்சுக்கோங்க. அடுத்தது ப்ரொஜெக்டிவ் மெத்தட். ப்ரொஜெக்டிவ் மெத்தட் என்றால் தமிழில் புறத்தேற்று முன்முறை அல்லது புறத்தேற்று முறை என்று குறிப்பிடுவார்கள். ரைட் சார். இந்த புறத்தேற்று முறையில என்னென்ன டெஸ்ட் இருக்குன்றத ஃபர்ஸ்ட் பேரை சொல்லிவிடுறோம், அப்புறம் நான் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா ஹெர்மன் ரோசார்க். இதெல்லாம் நீங்க வளைச்சி நாகராஜ் புக்ல படிச்சிருப்பீங்க. ஹெர்மன் ரோசார்க் இங்க் பிளாட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மைத்தட சோதனை 1. அடுத்து பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த டிஏடி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. தீமேட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தீமேட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட் அப்படின்னா பொருளறிவோடு இணைத்தறிதல் சோதனை. ஃபர்ஸ்ட் பேர்லாம் சொல்லிடுறேன், அப்புறம் உள்ள ஒவ்வொன்றுக்கும் உள்ள என்ன இருக்குங்கிறத நான் சொல்லிடுறேன். தீமேட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, சிஏடி. இங்க இருக்கு பாருங்க, ப்ரொஜெக்டிவ் இங்க ஒரு இடத்துல போட்டு சிஏடி, சைல்ட் அப்பர்செப்ஷன் டெஸ்ட், குழந்தை இணைத்தறிதல் சோதனை. இது எல்லாமே உள்ளுக்கு டீடைல்டா இருக்கு. இப்ப இதை எழுத வேணாம், சும்மா ஜஸ்ட் அப்படியே லிசன் பண்ணுங்க. அப்புறம் நான் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்றப்ப நீங்க தேவைன்னா ஏதாவது எழுதிக்கலாம், இல்ல டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம் இங்கிலீஷ்ல இருந்தா. சிஏடி அப்படின்னாக்கா சைல்டு அப்பர்செப்ஷன் டெஸ்ட், குழந்தை இணைத்தறிதல் சோதனை என்று குறிப்பிடுவார்கள். அடுத்து WAT, வேர்ட் அசோசியேஷன் டெஸ்ட், சொல் இணைத்தறிதல் சோதனை. அடுத்தது FAT, ப்ரீ அசோசியேஷன் டெஸ்ட், ப்ரீ அசோசியேஷன் டெஸ்ட். அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா SCT, சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் டெஸ்ட். சரிங்களா? ஓகே. இப்ப இதுதாங்க. இப்ப நீங்க என்ன பண்ணலாம்னாக்க பெரும்பாலும் இந்த ப்ரொஜெக்டிவ் டெஸ்ட் ஆஃப் பர்சனாலிட்டி, புறத்தேற்று நுண்முறையில் ஆளுமையை அளவிடும் முறைகள்னு கேட்டாவே இந்த FAT, CAT, TAT, SCT, இந்த மாதிரி AT அப்படிங்கிறதெல்லாம் வந்துச்சுன்னா இது ஏதோ அப்பர்செப்ஷன் டெஸ்ட் மாதிரி தெரியுது அல்லது அசோசியேஷன் டெஸ்ட் மாதிரி தெரியுது. அப்ப இது பர்சனாலிட்டி அசஸ் பண்ற டெஸ்டா தான் இருக்கும் அப்படின்னு கெஸ்ஸிங்ல கூட நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னாக்க கண்டுபிடிக்கலாம். சரியா? லிசன் பண்ணுங்க, தெளிவா லிசன் பண்ணுங்க நான் சொல்றேன். சரியா? ஓகே. சரியா? அப்ப முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க இந்த மெட்டீரியல்ல எல்லா விஷயத்தையும் நான் இங்க கொடுத்துட்டேன் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு மட்டும். மீதி எல்லாத்துக்கும் இன்னொரு பேஜ்ல பேஜ் பை பேஜா எக்ஸ்பிளைன் பண்றது. இப்ப பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஹெர்மன் ரோசார்க் இங்க் பிளாட் டெஸ்ட். சரிங்களா? இது என்ன அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க, நம்ம சின்ன பிள்ளையில நாம விளையாண்டுறது தாங்க. இது வேற ஒண்ணும் கிடையாதுங்க. மைத்தட சோதனை அப்படின்னா என்னன்னா ஒண்ணும் இல்லை. நீங்க எத்தனை பேர் இந்த விளையாட்டு விளையாண்டுருப்பீங்கன்னு எனக்கு தெரியல.
நான்லாம் என்ன பண்ணுவேன்னாக்கா ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்குவேன். அப்பெல்லாம் இங்கு பேனா நான்லாம் யூஸ் பண்ணிருக்கோம் ஸ்கூல் படிக்கிறப்ப. ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து ஒரு ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்குவோம். அதை 4ஆ மடிப்போம். இப்படி ஒரு மடி, இப்படி ஒரு மடி மடிப்போம். அப்புறம் என்ன பண்ணுவோம்னா நடுவுல ஒரே ஒரு டிராப் இங்க விடுவோம். ஒரு டிராப் விட்டுட்டு இப்படி மடிப்போம். அப்புறம் திருப்பி இன்னொரு மடி மடிச்சுட்டு இப்படி போட்டு நல்லா வச்சு ஒரு குத்தி குத்தி அழிச்சிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா அது ஏதோ வித்தியாசமான ஒரு உருவம் மாதிரி தெரியும். தட் இஸ் இங்க் பிளாக் டெஸ்ட். சரியா? ஹெர்மன் ரோசாருக்கு சொல்லி கொடுத்துலாம் அந்த இங்க் பிளாக் டெஸ்ட் எல்லாம் நாங்க ஸ்கூல் படிக்கிறப்ப பண்ணல. சும்மா வாத்தியார் வராதப்ப ஃப்ரீ பீரியட்ல சும்மா வெட்டியா உட்காந்துக்கிறப்ப ஒரு பேப்பரை கீழா ஒரு சுட்டு இங்க விடுறா அப்படின்ட்டு மடிச்சு அப்படி விளையாண்டு இது என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்றாங்க. அதேதான், அதுதான் இங்க் பிளாக் டெஸ்ட், வேற எதுவும் கிடையாது. சரிங்களா? அது கூட இங்க கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். உள்ள ஒரு படம் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க் பிளாக் டெஸ்ட் இந்த பாருங்க, இங்க இருக்கு பாருங்க. இந்த பாருங்க ஒரு பிக்சர். இத பார்த்தா ஏதோ ஒரு எனக்கு ஏதோ ஒரு முகமூடியில 2 கண்ணு, ஏதோ ஒரு வாய், ஒரு மாதிரி 2 கொம்பு மாதிரி இப்படி சைட்ல இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும். அது ஒவ்வொருத்தருடைய பெர்செப்ஷன்ல ஒவ்வொரு மாதிரி தெரியும். சில பேருக்கு இது ஒரு பப்பால் மாதிரி கூட தெரியலாம். சரி, அது உங்களோட இண்டிவிஜுவல் பர்செப்ஷன். இண்டிவிஜுவல் பர்செப்ஷன். சரியா? இதுதான் இங்க் பிளாக் டெஸ்ட். சரியா? இப்ப நான் மேலே வந்துடுறேன். முக்கியமான விஷயம் அங்க மேலதான் இருக்குது, இங்க உள்ள கீழே வந்துடல. இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை கார்டுன்னு கேட்பான். நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுல ஒரு 10 ஸ்டாண்டர்டான கார்ட்ஸ் பயன்படுத்துறான். 10 அட்டைகள் பெரும்பாலுமே பாத்தீங்கன்னா 10 அட்டைகள், 10 துணை தேர்தல், இப்படியே சுத்தி சுத்தி நிறைய வந்துகிட்டே இருக்கும். சரியா? இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப பாருங்களேன், ஹெர்மன் ரோசாருக்கு வந்து இங்க் பிளாக் டெஸ்ட்ல அத ஸ்டாண்டர்டா வந்து ஒரு 10 கார்டை பயன்படுத்திக்கிறோம். அந்த கார்டுல உள்ள மாதிரி பிக்சர் இங்க நமக்கு வந்திருக்குதா அப்படின்றத செக் பண்றது. சரிங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த அட்டை 10ம் ஒரே மாதிரி இல்லாம அந்த அட்டையில பார்டர் கலரை வச்சு இந்த அட்டைகளை டிஃபரன்ஷியேட் பண்றாங்க. பிளாக் அண்ட் ஒயிட் பார்டர். அந்த அட்டை சின்னதா இருக்கும். அந்த அட்டையில பார்டர் பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒரு 5 கார்டு இருக்கும். பிளாக் அண்ட் ஒயிட் பார்டர்ல ஒரு 5 அட்டை இருக்கும். பிளாக் அண்ட் ரெட், பிளாக் ரெட் கலர்ல ஒரு 2 அட்டை இருக்கும். மல்டி கலர், வேற வேற மாதிரி கலர்ல ஒரு 3 அட்டை. இந்த 10 அட்டைகள் இந்த ஹெர்மன் ரோசார்க் மைத்தடை சோதனைகள்ல ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்டுக்காக இந்த 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 10 அட்டையில உள்ள மாதிரி எதோட இந்த நமக்கு வந்து அந்த உருவமோ வடிவமோ ஒத்து போகுது அப்படின்றத கம்பேர் பண்ணி பாக்குறதுக்காக அந்த 10 அட்டை இருக்கு. சரிங்களா? ரைட். அதே மாதிரி இதுல சோதனை கூறுகள் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெரிமெண்டல் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்பெரிமெண்டல் காம்போனன்ட்ஸ் அல்லது டெஸ்ட் காம்போனன்ட்ஸ். அந்த டெஸ்ட் காம்போனன்ட் வந்து மொத்தம் 4 இருக்குது. என்ன 4? இதுல பழைய கால பிஜிடிஆர்பிகள்ல இதுல இருந்து கேள்வி வந்து, சரிங்களா? என்ன அப்படின்னாக்க சோதனை கூறுகள் என்னன்னா அப்படின்னு சொல்லிட்டு பொருள், இட அமர்வு, தீர்மானிக்கும் காரணிகள், உண்மைத்தன்மை. இதுதான் அந்த 4 சோதனை கூறுகள். பொருள் அப்படின்றது கண்டென்ட், இட அமர்வு அப்படின்றது லொகேஷன். இப்ப இந்த பிக்சர் இருக்குல்ல, இத பார்த்தா உங்களுக்கு என்ன மாதிரி தெரியுதுன்னு நீங்க தோணுதோ அது கண்டென்ட். இப்ப இங்க ஒரு பிக்சர் இருக்குல்ல, இது என்ன அப்படின்னாக்கா மைத்தடை சோதனையில இங்க் பிளாட் பேப்பர்ல ஒரு சொட்டு இங்க விட்டு மடிச்சு கிழிச்சு திறந்து பாக்குறப்ப இந்த மாதிரி ஒரு வடிவம் நமக்கு கிடைக்குது. இது பார்த்தா என்ன மாதிரி இருக்கு? இது ஒரு பூதத்தோட மூஞ்சி மாதிரி இருக்கு, அல்லது ஒரு மாஸ்க் மாதிரி இருக்கு. ஏதோ ஒண்ணு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுதான் என்னோட கண்டென்ட். அடுத்து 2வது விஷயம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னாக்க இட அமர்வு. இட அமர்வு லொகேஷன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உருவத்துல அல்லது வடிவத்துல நான் எங்க ஏதோ ஒரு விஷயத்த பார்த்திருக்கிறேன். அதனாலதான் நான் என்ன செய்யறேன், இது மாஸ்க் மாதிரி இருக்கு அல்லது இது ஒரு பூதத்தோட மூஞ்சி மாதிரி இருக்குன்னு நான் சொன்னேன்னா இதுக்கு முன்னாடி இதை நான் வேற எங்கேயோ பார்த்திருக்கேன். தட் இஸ் லொகேஷன். இதுக்கு முன்னாடி இதை பார்த்ததுனாலதான் நான் அதோட என்ன செய்ய முடியுதுன்னா இதை கம்பேர் பண்ண முடியுது. ரைட். டிட்டர்மினேஷன், தீர்மானிக்கும் காரணி. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னாக்க நான் வந்து ஒரு முகமுடி மாதிரி இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னாக்க, ஆமா இது 2ம் கண்ணு மாதிரி இருக்கு. இது சிரிக்கிறப்ப வாய் ஓப்பன் ஆகுற மாதிரி இருக்கு. இது பின்னாடி ஒரு கயிறை போட்டு இப்படி கட்டி நான் மூஞ்சில மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா மாஸ்க் போட்ட மாதிரி இருக்கும்
அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செய்யறேன், சில டிட்டர்மைனிங் ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் அதை வந்து நான் ஃபிக்ஸ் பண்றேன். கடைசியா என்ன செய்யறேன் அப்படின்னாக்கா, ஐ எம் கம்பேரிங் வித் த ஒரிஜினாலிட்டி. சரிங்களா? இப்ப என்ன செய்யறான், இதே மாதிரி ஒரு பிக்சரை பார்த்துட்டு அவன் என்ன செய்யறான், இங்க தெரியும் எங்க போறான், நான் சொன்னேன்ல அது அதே மாதிரி தான்டா இதுவும் இருக்கு. ஆமாண்டா நீ சொன்னது கரெக்ட் தான், அதே மாதிரிதான் இது இருக்குது. ஒரிஜினாலிட்டின்னா ஏற்கனவே நாம பார்த்த அந்த விஷயத்தோட இது ரொம்ப க்ளோஸ்லி மேட்சா இருக்குங்கிற அந்த ஒரிஜினாலிட்டியோட கம்பேர் பண்றது. அச்சா, இவ்வளவுதான். இது ஒரு பழைய எக்ஸாம் கொஸ்டின். எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னாக்கா, ஆடிவிலா இருக்கா, இங்க் பிளாட் டெஸ்ட்ல கீழ்கண்ட காரணிகளும் எது இல்லைன்னு கொடுத்துட்டு இதுல இருந்து ஒரு 3 கொடுத்துட்டு இதுல இல்லாத ஒரு 1 கொடுத்து கேள்வி கேட்பான். சரிங்களா? இதுல இருந்து இப்ப உதாரணத்துக்கு கண்டென்ட், அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா லொகேஷனு, அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா டிட்டர்மினேஷன், தீர்மானிக்கும் காரணிகள், அடுத்து வேற ஏதாவது இதுல ஒரிஜினாலிட்டிக்கு பதிலாக வேற ஏதாவது பிளெக்சிபிலிட்டி அந்த மாதிரி ஏதாவது சம்மந்தம் இல்லாம ஒரு ஆப்ஷனை கொடுக்குறேன். சரியா? தட்ஸ் ஆல். இவ்வளவுதாங்க இங்க் பிளாட் டெஸ்ட். சரிங்களா? இங்க் பிளாட் டெஸ்ட் என்பது மைத்தட சோதனை. இந்த மைத்தட சோதனையின் மூலமாக நாம் என்ன அறிந்து கொள்ளுகின்றோம் என்றால், நம்மளுடைய ஆழ் மனதுல நாம எங்கேயோ பார்த்தது, எங்கேயோ ஏற்கனவே பார்த்த மாதிரி தெரிகிறது. இந்த ஆழ் மனதுல என்ன விஷயம் இருக்கோ அந்த விஷயத்த வச்சு நம்ம என்ன செய்யறது அப்படின்னாக்க கம்பேர் பண்ணி பார்க்கணும். அந்த ஆழ் மனதுல என்ன விஷயம் இருக்கோ அத ஒரிஜினலா நாம பார்க்கிற ஒரு விஷயத்தோட என்ன செய்யறது அப்படின்னாக்க கம்பேர் பண்ணி பாக்குறது அப்படின்னு சொல்றேன். சரிங்களா? இதுதான் இங்க் பிளாட் டெஸ்ட். சரிங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட். சரிங்களா? அப்ப ரோசர்ச் இங்க் பிளாட் டெஸ்ட். சரிங்களா? பொதுவாகவே இந்த ப்ரொஜெக்டிவ் டெக்னிக் அப்படின்றது இங்க நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னாக்க, இட் இஸ் அ டைப் ஆஃப் சைக்காலஜிக்கல் டெஸ்ட் தட் அசஸ் எ பர்சன் திங்கிங் பேட்டர்ன்ஸ், அப்சர்வேஷனல் எபிலிட்டி, ஃபீலிங்ஸ் அண்ட் ஆட்டிடியூட் ஆன் த பேசிஸ் ஆஃப் த ரெஸ்பான்ஸ் டு அன் ஆம்பிகுவஸ் டெஸ்ட் மெட்டீரியல். சரியா? ரொம்ப இதுக்கு டெஃபினேஷன்லாம் எழுதுதான் வேண்டாம், நான் சொல்ற கதையை கேட்டுக்கணும். அதாவது இந்த புறத்தேற்று சோதனைகள் ஒட்டுமொத்தமா இந்த ப்ரொஜெக்டிவ் டெஸ்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, புறத்தேற்று நுண்முறைகள், அது எல்லாத்துக்குமே காமனா இது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு தனிநபரினுடைய சிந்திக்கும் தன்மை, உற்று நோக்கும் தன்மை, அவரது எண்ணம், அவரது மனப்பான்மை, இதை எல்லாத்தையுமே குழப்பமான சில பிக்சர்ஸோ அல்லது சோதனைகள் ஏதாவது குழப்பமா கொடுக்கிறப்ப அந்த குழப்பத்தில் இருந்து என் மனது எதை தெளிவாக நோக்கி செல்லுகிறது என்பதை அறிந்து கொள்வதற்காக பயன்படுத்தக்கூடிய தேர்வுகளை புறத்தேற்று தேர்வுகள் என்று குறிப்பிடுவார்கள். சரிங்களா? இன்னொரு தடவை நான் ரிப்பீட் பண்றேன். அதாவது என்ன அப்படின்னாக்கா, பொதுவா இந்த உளவியல் சோதனைகள் என்பது ஒருத்தருடைய சிந்தனை, சிந்திக்கும் திறனின் தன்மை, உற்று நோக்கும் தன்மை, அவருடைய எண்ணங்கள், மனப்பான்மைகள் போன்றவற்றை குழப்பமானோ அல்லது குழப்பமான படங்களையோ காண்பிக்கும் பொழுது அதிலிருந்து ஒரு தெளிவான விஷயத்தை என் மனது நோக்கி செல்லும். அந்த மாதிரி டெஸ்ட் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா நான் என்ன சொல்றேன் அப்படின்னாக்கா புறத்தேற்று தேர்வுகள் அப்படின்றோம். இப்ப நாம பாக்குற எல்லா டெஸ்ட்டுமே இது மாதிரிதான். ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே இங்க் பிளாட் டெஸ்ட் பார்த்துட்டோமா, ஹெர்மன் ரோசார்க் அப்படின்றவரோட டெஸ்ட்டை பார்த்து முடிச்சிட்டோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட். முதல் ப்ரொஜெக்டிவ் டெக்னிக் முடிஞ்சு போச்சு. ரெண்டு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா தீமேட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட் அப்படின்னு ஒண்ணு. டிஏடி இங்க எங்கேயாவது இருக்கும் பாருங்க, அந்த இங்க இருக்கு பாருங்க, 36வது பேஜ். இதுல அடிக்கடி கேள்வி வருங்க, நல்லா கவனிச்சுக்கணும். தீமேட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட் என்பதில் அடிக்கடி தேர்வில் கேள்விகள் வரும். இதுவும் ஒரு ப்ரொஜெக்டிவ் டெஸ்ட் தான். இப்ப நம்ம பார்க்க போற எல்லாமே புறத்தேற்று முறைகள் தான். சரியா? இதுல என்ன பண்றோம் அப்படின்னாக்கா, இந்த டெஸ்ட் யாரு சொன்னாங்கன்ற பேரே பல எக்ஸாம்ல கேட்டிருக்கான். முர்ரே அண்ட் மார்கன், ஹென்றி முர்ரே, கிறிஸ்டியானா மார்கன் அப்படின்னு 2 பேர். சரியா? ரொம்பலாம் கன்ஃபியூஷன் வேண்டாம். முர்ரே அண்ட் மார்கன், அவ்வளவுதான். ரொம்ப கன்ஃபியூஷன் வேண்டாம். முர்ரே அண்ட் மார்கன் என்கின்ற 2 நபர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, இந்த தீமேட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட், தமிழ்ல எழுதிக்கிங்க இதுக்கு, பொருளறிவோடு இணைத்தறிதல் சோதனை. தீமேட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட், பொருளறிவோடு இணைத்தறிதல் சோதனை. பொருளறிவோடு இணைத்தறிதல் சோதனை. சரி, இதுல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, இங்க இருக்கு பாருங்க. இதுல மொத்தம் எத்தனை கார்டு இருக்கும்னா, நான் ஒரு ஹைலைட் பண்ணிடுறேன். மொத்தம் 30 கார்டு இருக்கும் அதுல. சரியா?
என்ன சார் அதுல 10 சப் டெஸ்ட் நீங்க, இன்னொன்னுல 20 சப் டெஸ்ட்னு சொன்னீங்க. அப்புறம் இன்னொரு இடத்துல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹெர்மன் ரோசார்க்ல 10 அட்டைன்னீங்க. திருப்பி இங்க 30 அட்டைன்னு சொல்றீங்க. குழப்பமே வேண்டாம். எல்லாமே முடிச்சு நான் ஒரு கேள்வி கேட்கறப்ப நீங்க தெளிவாயிடுவீங்க. இது என்ன அப்படின்னாக்கா, இந்த டெஸ்ட் தீமேட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட், பொருளறிவோடு இணைத்தறிதல் சோதனை. இந்த சோதனையை உருவாக்குனவர் முர்ரே மார்கன் என்ற 2 நபர்கள். ரைட். இது என்ன சார்னா, இங்க ஒரு படம் இருக்கு பாருங்க. இந்த படம் மாதிரி சில ஆம்பிகஸ் பிக்சர்ஸ். ஆம்பிகஸ் பிக்சர்ஸ்னா சில குழப்பமா, இது என்ன சொல்ல வரான்னு புரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பமா இருக்கிற மாதிரியே சில பிக்சர்ஸ் இருக்கும். இந்த பிக்சர்ஸ ஒவ்வொருத்தையும் காமிச்சா ஒவ்வொருத்தரோட ஆஸ்பெக்ட்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? ரைட். இப்ப பாத்தீங்க அப்படின்னாக்கா, இப்ப ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன பிக்சர், ஒரு ஒரு யங்ஸ்டர், அது பின்னாடி ஒரு ஓல்ட் ஏஜ் வயதான தோற்றத்துல ஒருத்தர் இருக்கிறாங்க. இந்த பிக்சரை காமிக்கிறப்போ ஒவ்வொருத்தருடைய ஆஸ்பெக்டும் ஒவ்வொருத்தர் மாதிரி, ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்ல மாறும். ஒரு துடிப்பான இளைஞர், ஒரு அனுபவம் மிக்க ஒரு முதியவர், அப்படி சொல்லலாம். சரியா? சார் இவர் அழகா இருக்காரு சார், அவர் அசிங்கமா இருக்காரு சார், இது இன்னொருத்தரோட ஆஸ்பெக்டா இருக்கும். இது மாதிரி பாக்குற ஒவ்வொருத்தருடைய வியூவும் மாறும். அது எப்படி மாறும்னா, உங்களுடைய ஆள் மனதுல இது என்ன இருக்குங்கிறது இந்த பிக்சர்ல வெளியில வந்துடும். சைக்காலஜி அதுதான். நீங்க மனசுக்குள்ள என்ன மாதிரியான திங்கிங்ல இருக்கீங்கன்னு 2 பிக்சர் வச்சே கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். சரி, அந்தாண்ட பாத்தீங்க அப்படின்னாக்கா இன்னொரு பிக்சர் இருக்கு. ஒருத்தர் இந்த பக்கம் திரும்பி இருக்காரு, ஒரு லேடி அவரை ஹோல்டு பண்ற மாதிரி இருக்கு. சரியா? அந்த பிக்சரை பாக்குறப்ப நமக்கு ஏதாவது சில விஷயங்கள் இருக்கும். பார்த்த உடனே அவர் ஏதோ கோச்சிட்டு ஏதோ டென்ஷன்ல அந்த பக்கம் திரும்பி இருக்காரு, அந்த அம்மா ஏங்க கோவப்படுறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குற மாதிரி டப்புன்னு தெரியும். இது எனக்கு பார்த்த உடனே டக்குன்னு தோணுது. இதுல வெவ்வேறு ஆஸ்பெக்ட்ல ஒவ்வொருத்தரோட மீனிங் என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா மாறலாம். அது எதை வச்சு மாறும்னா, உங்களுடைய ஆள் மனதில் உள்ள சிந்தனைகள், எண்ண ஓட்டங்கள், மனப்பான்மைகள் எவ்வாறு இருக்கிறதோ அதற்கு தகுந்தாப்புல மாறுங்க. சரிங்களா? ரைட். இப்ப இதுல 30 அட்டைன்னு நான் சொன்னேன்ல, இந்த 30 அட்டையும் சோதனைக்கு பயன்படுத்த முடியாது. சார் அப்புறம் எதுக்கு சார் 30 அட்டை அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கான விடை கீழே இருக்கு பாருங்க. இந்த 30 அட்டைகள்ல 10 மேலுக்கு பயன்படுத்துறது, 10 ஃபீமேலுக்கு பயன்படுத்துறது, 10 போத் இருபாலருக்கும் பயன்படுத்துவது. சரியா? மொத்தம் 30 அட்டை தான். இப்போ ஒரு நேரத்துல ஒரே ஒரு ஆளை தான் நீங்க அசஸ் பண்ண முடியும். அப்ப என்ன, ஒண்ணு மேல அசஸ் பண்ணீங்கன்னா மேலுக்கு இருக்கக்கூடிய 10 அட்டையும் போத்துக்கு உள்ள 10 அட்டையும் தான் பயன்படுத்த முடியும். சரியா? மொத்த அட்டைகள் 30ஆக இருந்தாலும் சோதனைக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அட்டைகள் 20 தான். ஏன்னா ஒரு நேரத்துல ஒரு ஆளை தான் அசஸ் பண்ண முடியும். பேரல்ல 2 பேரை வச்சுக்கிட்டு அசஸ் பண்ண முடியாது நம்மளால. சரியா? அது தனியா இன்னொரு ஆள் இன்னொருத்தர் அசஸ் பண்ணலாம். சரியா? அப்ப 10 அட்டைகள் ஆண்களுக்கானதும் 10 அட்டைகள் பெண்களுக்கானதும் 10 அட்டைகள் இருபாலருக்கும் பொதுவானதுமாக பயன்படும். சோ ஒரு நேரத்தில் மேல் அசஸ் பண்ணா மேலுக்கு 10, போத்துக்கு 10, 20 தான். ஃபீமேல் அசஸ் பண்ணீங்கன்னா ஃபீமேலுக்கு உள்ள 10ம் போத்துக்கு உள்ள 10ம் சேர்த்து 20 தான். அடுத்தது இங்க 19+1 ஒண்ணு கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா? இது என்ன சார்? என்ன சார் 20ன்னு சொன்னீங்க சார், அப்புறம் ஏதோ 19+1 கொடுத்துருக்கீங்களா சார், அது என்ன சார்? இதுல 19 அட்டைகள்ல இந்த மாதிரி ஏதாவது பிக்சர் இருக்கும், வெவ்வேறு பிக்சர் ஏதாவது இருக்கும். ஒரே ஒரு கார்டு எம்டியா இருக்கும், பிளாங்கா இருக்கும். அந்த பிளாங்கான கார்டு எதுக்கு அப்படின்னா, எதுக்குமே ஒருத்தன் ஆன்சர் சொல்லவே இல்லை, வாயே துறக்கல அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா ஏதாவது ஒரு விஷயத்த நீங்களே வரைஞ்சோ எழுதியோ காமிச்சு அவன் அதுக்காவது வாயை துறக்குறானா அப்படின்னு பாக்குறதுக்கு பயன்படுத்துறான். இல்ல சார், இவன் ரொம்ப பயங்கரமா 19மே வெறித்தனமா ஆன்சர் பண்ணிட்டான் சார், அவனை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக 20வது கார்டுல குழப்பமா வேற ஏதாவது நீங்க திங்க் பண்ணி அவனை கன்ஃபியூஸ் பண்ணி கொலாப்ஸ் பண்றதுக்கு அவனுக்கு ரொம்ப டஃப்பா அதை நீங்க மாத்த முடியும். ஸோ தட் எம்டி கார்டு மே பி யூஸ்டு ஃபார் என்னது ஈஸி லெவல் ஆர் டிஃபிகல்ட் லெவல், எப்படி வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் எதுக்கு சார் அப்படின்னா, ஒருத்தர் ஆள் மனதுல என்னென்னலாம் நினைச்சிட்டு இருக்காருங்கிறத வச்சு ஒருத்தருடைய ஆளுமே நீங்க கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? தட்ஸ் ஆல். இப்ப தீமேட்டிக் பர்செப்ஷன்ல என்னென்ன கேள்வி வரலாம்? தீமேட்டிக் பர்செப்ஷன் டெஸ்ட் யார் யாரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கன்னு கேட்கலாம். முர்ரே மார்கன். ரைட். அதுல சோதனைக்கு பயன்படுத்தப்படும் அட்டைகளின் எண்ணிக்கைன்னு 20 தான். மொத்த அட்டைகளின் எண்ணிக்கைன்னு கேட்டா தான் 30. சோதனைக்கு பயன்படுத்தப்படும் அட்டைகளின் எண்ணிக்கைன்னு கேட்டா 20 தான்.
அதுல 10 மேலுக்கு 10 ஃபீமேலுக்கு 10 போத். சரியா? தட்ஸ் ஆல் அபவுட் டிஏடி, தீமேட்டிக் பர்செப்ஷன் டெஸ்ட். இதுக்கு மேல இதுல வேற எந்த கேள்வியும் எவனாலும் கேட்க முடியாது. சரியா? ஓகே. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3வது என்ன இருக்குது? சிஏடியா? சிஏடி, சைல்ட் அப்பர்செப்ஷன் டெஸ்ட். அடுத்தது சைல்ட் அப்பர்செப்ஷன் டெஸ்ட் அப்படின்னா குழந்தை இணைத்தறிதல் சோதனை. குழந்தை இணைத்தறிதல் சோதனை. குழந்தை இணைத்தறிதல் சோதனை. இந்த டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா லெப்பார்ட் பெல்லாக் அப்படின்ற ஒருத்தவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா இந்த டெஸ்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. லெப்பார்ட் பெல்லாக் அண்ட் சோனியா பெல்லாக், 2 பேர். பெல்லாக் அவ்வளவுதான். மேக்சிமம் லெப்பார்ட் பெல்லாக்கோட நிறுத்திக்குவாங்க. இந்த பெல்லாக் அப்படின்றவங்க தான் என்ன பண்றாங்கன்னா இந்த டெஸ்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இதுல ஒரு 10 அட்டைகள் தான். இதுலயும் 10 அட்டை. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 10 கார்ட்ஸ். இங்க பாருங்க, 10 கார்ட்ஸ். இதுல 10 அட்டைகள் இருக்கிறது. இந்த 10 அட்டைகள்ல வந்து பாத்தீங்கன்னாக்க ஏதாவது ஒரு பிக்சர் இருக்கும். அதுல சிஏடிஏ, சிஏடிஹெச். சிஏடினா சைல்டு அப்பர்செப்ஷன் டெஸ்ட். தமிழ்ல சொல்லணும் அப்படின்னாக்க குழந்தை இணைத்தறிதல் சோதனை. குழந்தை இணைத்தறிதல் சோதனை. சரிங்களா? சார் இது யாருக்கு சார்னா 3 வயசுல இருந்து 10 வயசு வரையும் உள்ள குழந்தைகளுடைய ஆளுமை அளவிடுவதற்கு. விஷயம் இங்கதான் இருக்குது. 10 வயசுக்கு மேல போயிடுச்சுன்னா அவனுக்கு டிஏடி, 10க்கு கீழே இருந்துச்சுன்னா அவனுக்கு சிஏடி. இதுல அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. ஒரு தீமேட்டிக் பர்செப்ஷன் டெஸ்ட் ஒரு இண்டிவிஜுவலுடைய ஆள் மனதில் என்ன நினைக்கிறாருங்கிறத வச்சு ஒருத்தருடைய ஆளுமே நம்மளால அசஸ் பண்ண முடியும். அதுக்கு 10 வயசுக்கு மேல உள்ளவனுக்கெல்லாம் தீமேட்டிக் பர்செப்ஷன் டெஸ்ட் என்று சொல்லக்கூடிய டெஸ்ட்டை பயன்படுத்துறோம். 3 வயசுல இருந்து 10 வயசு வரையிலும் உள்ள குழந்தைகளுடைய ஆளுமை அளவிடுவதற்கு சிஏடி, சைல்டு ஆர் சில்ட்ரன் அப்பர்செப்ஷன் டெஸ்ட் என்று குறிப்பிடுவார்கள். சரிங்களா? இதுல 10 அட்டைகள் இருக்கும். சரியா? நம்ம ரோசார்ச் இங்க் பிளாட் டெஸ்ட்லயும் 10 அட்டை, சிஏடிலயும் 10 அட்டை. இது ரெண்டுலயும் ஒரே எண்ணிக்கையில வந்துருச்சு. சரிங்களா? ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த 10 அட்டையிலையும் பிக்சர் இருக்கும். அந்த பிக்சரை பார்த்துட்டு ஒரு குழந்தைக்கு அனிமல் மாதிரி அது ஃபர்ஸ்ட் தெரியலாம். ஒரு குழந்தைக்கு அதுல உள்ள ஹியூமன் பீயிங், அதுல யாராவது மனித உருவம் இருக்கிற மாதிரி ஒரு குழந்தைக்கு தெரியலாம். அதை வச்சு என்ன முடிவுக்கு வர்றாங்கன்னா, அனிமலை எந்த குழந்தைக்கு அனிமல் மாதிரி ஃபர்ஸ்ட் தெரியுதோ அந்த குழந்தையினுடைய பர்சனாலிட்டி கொஞ்சம் அக்ரெசிவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றாரு. அனிமல் மாதிரி தெரிஞ்சுன்னா அந்த குழந்தை ஒரு பயங்கர அடமன்ட்டு, அரோகன்ட்டு, அந்த மாதிரி அந்த குழந்தையினுடைய நேச்சர் இருக்கலாம். அதுக்கு யாருக்கு மனித உருவம் தெரிகிறதோ அந்த குழந்தை ரொம்ப சாஃப்ட், ரொம்ப அமைதியா, ரொம்ப கைண்டா நடந்துக்கிற மாதிரி குழந்தையா இருக்கும். அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு என்ன செய்யறாரு அப்படின்னாக்கா, இந்த லெப்பார்ட் அண்ட் பெல்லாக் அண்ட் சோனியா சாரல் பெல்லாக் இவங்க 2 பேரும் டிசிஷன் எடுக்கிறாங்க. அந்த 10 பிக்சர் ஆச்சு. ஆக மொத்தத்துல எல்லாருமே பிக்சரை கொடுத்து அந்த பிக்சரை வச்சு நம்ம என்ன முடிவு எடுக்கிறோங்கிறத வச்சு நம்மளுடைய ஆளுமையை கண்டுபிடிச்சிடறாங்க. சரிங்களா? தட்ஸ் ஆல் அபவுட் சிஏடி, சைல்டு அப்பர்செப்ஷன் டெஸ்ட். The TAT to be used for the individual over the age of 10. சொல்லிட்டேனா? 10 வயசுக்கு மேல உள்ளவனுக்கெல்லாம் டிஏடி, 10 வயசுக்கு கீழே உள்ளவனுக்கெல்லாம் சிஏடி. சரிங்களா? தட்ஸ் ஆல். அடுத்தது நம்ம பார்க்க போறது இதெல்லாம் அப்படியே ஜஸ்ட் ஃப்ரீயா இருக்கிறப்ப ஒரு தடவை படிச்சீங்கன்னா போதும். டிஏடி முடிஞ்சு, சிஏடி முடிஞ்சு, அடுத்து வேர்ட் அசோசியேஷன் டெஸ்ட். வேர்ட் அசோசியேஷன் டெஸ்ட் அப்படின்னா என்னன்னாக்க சொல் இணைத்தறிதல் சோதனை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அது இங்க இருப்பாரு. வேர்ட் அசோசியேஷன் டெஸ்ட், சொல் இணைத்தறிதல் சோதனை. இத நமக்கு யாரு சார் அறிமுகப்படுத்தினார்னா கார்ல் யூங் இருக்காருல்ல, கார்ல் குட்சவ் யூங், அனலிட்டிக்கல் சைக்காலஜி அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி நமக்கு சொல்லி இருப்பார் இல்லையா, கார்ல் குட்சவ் யூங். அவர்தான். இது ஒண்ணும் இந்த பேர என்ன சார் வேர்ட் அசோசியேஷன் டெஸ்ட் சொல்லிவிட்டு நீங்க பாட்டு ஒரு நாலு நாலு பேரா மாதிரி இங்கிலீஷ் எதையோ கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்க சார். ஒண்ணுமே கிடையாது. தமிழ்ல சொல்றேன் கேட்டுக்கோங்க. வேர்ட் அசோசியேஷன் டெஸ்ட் என்றால் சொல் இணைத்தறிதல் சோதனை. இது அறிமுகப்படுத்தினாரு கார்ல் குட்சவ் யூங். சரிங்களா? இது என்ன சார் வேர்ட் அசோசியேஷன் டெஸ்ட்னா, ஏதாவது ஒரு பிரேசஸ்
அல்லது வேர்ட்ஸை உங்களுக்கு கொடுத்துட்டு அந்த வேர்டை வந்து சொன்ன பிறகு டக்குன்னு உங்க மைண்ட்ல என்னென்னலாம் தோணுதோ அதை கட கட கடன்னு வேகமா சொல்லணும். சரிங்களா? இப்போ உதாரணமா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, இப்ப நான் வந்து ஒரு சிக்கன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னாக்கா, டக்குன்னு உடனே சார் சிக்கன் நூடுல்ஸ் சார், சிக்கன் ரைஸ் சார், சிக்கன் டிக்கா சார், கிரில்டு சிக்கன் சார், தந்தூரி சிக்கன் சார் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாருன்னா, அது சிக்கன்னா அது சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் ஒரு மைண்ட் செட்ல இருக்குன்னு அர்த்தம். சரியா? சில பேர் என்ன சார் சார் கோழி முட்டை விடுங்க சார், அந்த முட்டையில இருந்து அடுத்து இன்னும் நிறைய கோழிகள் உருவாகும் சார், இப்படி ஒருத்தர் சொன்னார்னா அவர் ஒரு மாதிரி ப்ரொடக்டிவான ஆக்க சிந்தனை, உற்பத்தி சிந்தனை மாதிரி ஒரு நல்ல ப்ராட் மைண்டடா இருக்காருன்னு அர்த்தம். கோழினோன்னா அது சிக்கன் டிக்கா, சிக்கன் 65, தந்தூரி சிக்கனு, கிரில்டு சிக்கனு, பெப்பர் சிக்கனு இப்படியும் ஒருத்தர் இழுத்துட்டு போனார்னா அவர் கோழின்னா திங்கிறதுக்கு மட்டும்தான் அவர் மைண்ட்ல செட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி வேர்ட் அசோசியேஷன் டெஸ்ட் என்பது என்னன்னா, ஒரு வார்த்தைகளையோ அல்லது ஒரு பிரேசஸ், ஒரு சென்டென்ஸையோ சொல்லும் போது படக்குன்னு யோசிக்காம ஒரு மைண்ட்ல என்ன அதை சார்ந்து கட கட கடன்னு வெளியில வந்து விடுதோ, that is his personality and that is his thinking and that is his attitude, that is his feeling about the word. அவ்வளவுதான். This is also a kind of testing technique of personality. சரியா? வேர்ட் அசோசியேஷன் டெஸ்ட். சரியா? WAT. சரிங்களா? அடுத்தது இந்த அவ்வளவுதான். இதோட இந்த ஏரியா முடிஞ்சிடும். இன்னைக்கு இதை முடிச்சு விட்டுட்டு நாளைக்கு காலையில நம்ம மென்டல் ஹெல்த் அண்ட் ஹைஜீன், நாளைக்கு காலையில ரொம்ப ஹெல்த்தியான டைம்ல மென்டல் ஹெல்த் அண்ட் ஹைஜீனை பத்தி பார்க்க போறோம். சரியா? அடுத்தது FAT SCT, இது ரெண்டு மட்டும் தான் பாக்கி இருக்கு. FAT அப்படின்னா என்னன்னாக்கா ஃப்ரீ அசோசியேஷன் டெஸ்ட். இதுவும் அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்கிறாங்க. ஃப்ரீ அசோசியேஷன் டெஸ்ட் தமிழ்ல நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கெல்லாம் நீங்க டெஃபினேஷனும் எதுவுமே தேவையில்லை. நான் சொல்றத காதால வாங்கினாவே போதும். இன்னும் 25 வருஷம் கழிச்சு கேட்டாலும் நீங்க ஆன்சர் சொல்லுவீங்க. ஃப்ரீ அசோசியேஷன் டெஸ்ட் தமிழ்ல எழுதிக்கீங்க. கட்டுப்பாடற்ற இணைத்தறிதல் சோதனை. ஃப்ரீ அசோசியேஷன் டெஸ்ட், FAT. FATனா ஃப்ரீ அசோசியேஷன் டெஸ்ட். சரிங்களா? கட்டுப்பாடற்ற இணைத்தறிதல் சோதனை. சரி, கேத்தர்சிஸ்னு ஒரு வார்த்தை இங்க போட்டிருக்கிறேன்னா, CATHARSIS, கேத்தர்சிஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கா? அதற்கு தமிழ்ல பொருள் எழுதிக்கோங்க. என்ன கொந்தளிப்பை வெளிப்படுத்துதல், என்ன கொந்தளிப்பை அல்லது மன கொந்தளிப்பை வெளிப்படுத்துதல். ஃப்ரீ அசோசியேஷன் டெஸ்ட், கட்டுப்பாடற்ற இணைத்தறிதல் சோதனை அப்படின்றது என்ன அப்படின்னாக்க, என் மனசுக்குள்ள உள்ள குமுறல வெளியில கொட்டுறது. அதுதான் கேத்தர்சிஸ், என்ன கொந்தளிப்பை வெளிப்படுத்துதல். சரி, ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி நாம கேட்கும் பொழுது நம்ம பொங்கி வெளியில எல்லாத்தையும் வெளியில தள்ளுவோம் பாருங்க, தட் இஸ் கேத்தர்சிஸ். சரிங்களா? இந்த கேத்தர்சிஸ் அப்படின்ற இந்த டெக்னிக், இந்த ஃப்ரீ அசோசியேஷன் டெக்னிக்கை முதல்ல அறிமுகப்படுத்தின அந்த முக்கியமான ஆள் யாருன்னா சிக்மண்ட் ஃப்ராய்ட். சிக்மண்ட் ஃப்ராய்டு இருக்கார் இல்லையா, நம்மளுடைய நவீன உளவியலினுடைய அந்த தந்தை என்று அழைக்கப்படுவார், ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சைக்காலஜி. நவீன உளவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் சிக்மண்ட் ஃப்ராய்ட். இவர் தான் என்ன பண்றாருன்னா, ஒருத்தன் மனசுல ஒளிஞ்சிருக்கிற விஷயத்தெல்லாம் கொந்தளிப்பெல்லாம் வெளியில கொட்டி தீக்க வைக்கிறது. சரியா? அந்த டெஸ்டிங் டெக்னிக்கு ப்ரீ அசோசியேஷன் டெஸ்ட்னு ஒரு பேர் இருக்கு. அதற்கு இணையான பொருள் கொண்ட இன்னொரு பேர் என்னன்னா கேத்தர்சிஸ், மனசுல இருக்கிற கொந்தளிப்பை வெளிப்படுத்துறது. சரி, ரைட். இந்த மனசுல உள்ள கொந்தளிப்பை எப்படி சார் வெளியில கொண்டு வர முடியும்? ஹிப்னாட்டிக் டெக்னிக் இங்க இருக்கு பாருங்க, மனோவசிய முறை. மனோவசிய முறை, ஹிப்னாட்டிசம், ஹிப்னாட்டிக் டெக்னிக். ஹிப்னாட்டிசம் முதல்ல எக்ஸலண்டா இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்திய ஒரு நபர் யாருன்னாக்க சிக்மண்ட் ஃப்ராய்ட். ஸோ அந்த அவங்களுடைய ஆள் மனதுல என்ன செய்யறது அப்படின்னாக்கா, இறங்கி அவங்களுக்கு நடந்த அந்த சம்பவங்களையோ அல்லது அவங்க மனசுல இருக்கிற விஷயத்த என்ன செய்யறது அப்படின்னாக்கா வெளியில கொண்டு வர்றது. அந்நியன் படத்துல நம்ம நாசர் என்ன செய்வாரு, அந்த விக்ரம் உட்கார வச்சு அந்நியனாவும் அம்பியாவும் அப்புறம் ரெமோவும் மாத்துவார்ல, அது மாதிரி ஒரு டெக்னிக் தான் ஹிப்னாட்டிக் டெக்னிக்னு பேரு. அப்படியே அவங்க கொஞ்சம் கொஞ்சமா பேசி பேசி இவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து அப்படியே பின்னாடி டிராவல் பண்ணி அவங்க மனசுக்குள்ள என்னென்னலாம் இருக்குங்கிறத வெளியில கொண்டுட்டு வர்றது தான் என்ன டெக்னிக்னா ஹிப்னாட்டிக் டெக்னிக்.
அந்த ஹிப்னாட்டிக் மெத்தட் அல்லது டெக்னிக்கை வெளியில கொண்டு வர்றதுக்கு தான் என்ன பேருன்னா கேத்தர்சிஸ். அவங்க மனசுல வந்து என்ன கொந்தளிப்பு, என்னென்னலாம் வெளியில சொல்ல முடியாம, சொன்னதை எவனும் ரெஸ்பான்ஸ் பண்ணாம அடக்கி அழுத்தி வச்சிருக்கிறானோ அந்த விஷயத்தெல்லாம் வெளியில கொண்டு வந்து தூக்கி எறியறது. சரியா? அதுதான் இந்த டெக்னிக்கு தான் என்ன பேரு அப்படின்னா ப்ரீ அசோசியேஷன் டெக்னிக். இதே மாதிரி உங்களுடைய ஆள் மனதுக்குள்ள நம்ம டிராவல் பண்ண ஆரம்பிச்சோம்னா உங்களுக்குள் புதைந்திருக்கின்ற எண்ண குமுறல்கள், மன வருத்தங்கள், இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே பல வடிவங்கள்ல என்ன செய்யும் அப்படின்னாக்க வெளியில வரும். சரியா? அதெல்லாம் அப்படியே ஓரமா இருக்கட்டும். டிஆர்பி எக்ஸாம் முடிச்சான்னு வெளியில விட்டு எறிஞ்சு எவன் வேணா என்னென்னலாம் பேசினானோ அவனுக்கெல்லாம் அந்த ரிசல்ட்டை வச்சு ஒரு புட்டை நீங்க கொடுக்கணும். இப்படியே அதை வெளியில தூக்கி எறிஞ்சிடாது. சரியா? பல பேர் சஃபர் ஆயிருப்பீங்க, வீட்டுல உள்ள ஆளுங்களெல்லாம் சஃபர் ஆயிருப்பீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸாலாம் சஃபர் ஆயிருப்பீங்க, உங்களை ரொம்ப இன்சல்ட் பண்ணியிருப்பான் இவனாவது. சரியா? இவனுக்கெல்லாம் பதில் நம்மளுடைய சக்சஸ் அண்ட் ரிசல்ட் தான். சரியா? அப்போ ஒரு ஃப்ரீ அசோசியேஷன் டெஸ்ட் மாதிரி அதை என்ன செய்யும், கொந்தளிச்சு வெளியில வரும். டிஆர்பியில ஒரு நல்ல டெஸ்ட் எழுதி உங்க மனசுக்குள்ள உள்ள விஷயத்தான் ஃப்ரீ அசோசியேஷன் டெஸ்ட்ல வெளியில தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருக்கணும். சரியா? நமக்கான காலகட்டம் இன்னொரு 3 மாத காலம் இருக்கு. சரியா? 75 நாள் அப்படிங்கிறது இப்ப 105 நாளாவோ அல்லது 95 நாளாவோ மாறிடுச்சு. கொஞ்சம் லைட்டா போஸ்ட்போன் ஆயிடும். சரியா? அந்த 1 மாத காலம் திருப்பி எக்ஸ்டெண்ட் ஆக போகுது இல்லை, அது ஒரு கோல்டன் பீரியட் தான் உங்களுக்கு. இந்த மாதிரி எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்றப்ப ஒரு நாள் எக்ஸாம் தள்ளி போனா கூட அது நமக்கு பெனிஃபிட்டா தான் தெரியும். அதனால ரொம்ப நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, கவனமா படிங்க, எதுக்கும் போட மாதிரி. சரியா? ஏன்னா இந்த மாதிரி குரூஷியலான டைம்ல உங்களுக்கு நிறைய நெருக்கடிகள் வரும். நீங்க படிக்கிறதுக்கு இடைஞ்சல் வரும், உங்களை படிக்கிறத எவனாவது கெடுக்குன்னு நினைப்பான், குரூப் டிஸ்கஷன் வாங்க வம்படியா இழுப்பான். குரூப் டிஸ்கஷன் படிக்கிறப்ப எல்லாம் பயங்கரமா பதில் சொல்றேன், நீ எல்லாம் செலக்ட் ஆகலன்னா எவனும் செலக்ட் ஆக மாட்டான்னு ஆப்ப அங்கேயே வச்சுட்டு போயிடுவான். அவன் பேச்சை கேட்டு பரவாயில்லையா, நம்ம கரெக்டா நம்மளோட இவன் நம்ம அக்சஸ் பண்ணியிருக்கானே அப்படின்னு தலைகனை வெயிட்டு தலைக்கு ஏறி அட்ரஸ் எல்லாம் போயிடும். சரியா? முடிஞ்ச வரையும் குரூப் டிஸ்கஷன் பண்றப்ப கொஞ்சம் கவனமா பார்த்துக்குங்க. ஏன்னா இந்த குரூப் டிஸ்கஷன்ல ஸ்டேட் ரேங்க் வாங்குற மாதிரி ஆளெல்லாம் செலக்ஷன் லிஸ்ட்லயே வராம போனோம்னா எனக்கு பல பேரை தெரியும். ஒரு ஸ்டேட் ரேங்க் வாங்குவான்னு நான் அசஸ் பண்ணி வச்சிருக்கிற ஒரு சில பேர்லாம் லிஸ்ட்ல 1:2 ரேஷியோல கூட உள்ள வராம வெளியில போனா பல பேர் எனக்கு தெரியும். ஸோ பி கேர்ஃபுல் அபவுட் குரூப் ஸ்டடி அண்ட் குரூப் டிஸ்கஷன். சரியா? நான் பல தடவை சொல்லியிருக்கேன், குரூப் டிஸ்கஷன் பண்றப்பயோ படிக்கிறப்பயோ யூ ஜஸ்ட் பி கேர்ஃபுல் அபவுட் த பர்சன் ஹூ இஸ் அரவுண்ட் யூ, வெதர் தே ஆர் ரிலையபிள் அண்ட் வேலிட் டு யூ. உங்களுக்கு அவன் நம்பகத்தன்மையுடைய ஆளாக வேலிடான ஆளா இருக்கிறத உறுதிப்படுத்திக்கீங்க. நீங்க குரூப் டிஸ்கஷன் பண்றப்ப ஈக்குவலா டாபிக் பிரிக்கிறப்ப ஈக்குவலா ஒவ்வொருத்தனும் ஃபுல்லா அதை பத்தி சொல்றானான்றத கவனமா நோட் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா அப்படியே தலையில தண்ணியில மூழ்கிட்டு சனின்னு என் பக்கமே வந்துடாத ஓடி போயிருந்துட்டு ஓடிடுங்க நீங்க. சரியா? இவனெல்லாம் காலி பண்ணிட்டு போறான் நம்ம. சரியா? அந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட ரொம்ப கவனமா இருக்கு. சரியா? நோ ப்ராப்ளம். தட்ஸ் ஆல் அபவுட் ஃப்ரீ அசோசியேஷன். ஃப்ரீ அசோசியேஷன் டெஸ்ட்ல முதல்ல அறிமுகப்படுத்தினவர் சிக்மண்ட் ஃப்ராய்டு. அவர் அறிமுகப்படுத்தின அந்த டெஸ்டிங்ல பயன்படுத்தின மெத்தடு ஹிப்னாட்டிக் மெத்தடு, மனோவசிய முறை. அந்த மனோவசிய முறையின் மூலமாக ஒருவனுடைய ஆள் மனத்தில் புதைந்திருக்கக்கூடிய எண்ண கொந்தளிப்பை வெளியில தூக்கிட்டு வந்து எரிஞ்சவர். அதுக்கப்புறம் இந்த கீழே ஒரு 2 பேரை கொட்டை எழுத்துல கென்ட் அண்ட் ரோஸ்னர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த 2 பேர் யாருன்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு விட்டதை கரெக்டா பிடிச்சி அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணி அதை இழுத்துட்டு போனாங்க இந்த 2 பேரும். சரி, அவர் முடிச்சதை ஃபாலோ பண்ணி அதை ட்ராக் பண்ணி இழுத்துட்டு போனாங்க. ரைட், கடைசி டெஸ்ட் இதோட என்ன டெஸ்ட் இருக்குது, சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் டெஸ்ட். சரிங்களா? இதோட முடிஞ்சிருக்கு சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் டெஸ்ட். சரிங்களா? சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் டெஸ்ட் அப்படின்னா என்னன்னாக்க வாக்கியத்தை பூர்த்தி செய்யும் அல்லது வாக்கியத்தை நிறைவு செய்யும் சோதனை அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு செமி ப்ரொஜெக்டிவ் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவோம். இங்க இருப்பாருங்க, இதோட இந்த கிளாஸை முடிச்சிடலாம். செமி ப்ரொஜெக்டிவ் டெக்னிக் அப்படின்னா இதுக்கு என்ன பேருன்னா பகுதி புறத்தேற்று முறை. அப்படி தமிழ்ல எழுதிங்க, இப்படி கூட நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணலாம். கீழ்கண்டவற்றுள் பகுதி புறத்தேற்று முறை எதுன்னு கேட்பான். இப்ப நம்ம பாக்குற எல்லாமே புறத்தேற்று முறை தான். எது எது? இங்க் பிளாட் டெஸ்ட், டிஏடி, சிஏடி, டபிள்யூஏடி, எஃப்ஏடி,
எல்லா டீயுமே எதுல இருக்குன்னாக்க ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ல தான் இருக்குது, புறத்தேற்று முறையில தான் இருக்குது. ஈவன் சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் டெஸ்ட், இந்த டெஸ்ட் அறிமுகப்படுத்தினவர் ஜார்ஜ் ஃபேன் அப்படின்னு ஒருத்தர். ஜார்ஜ் ஃபேன். இது என்ன அப்படின்னாக்கா ஒரு செமி ப்ரொஜெக்டிவ் டெக்னிக். என்ன சார் சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் டெஸ்ட்? ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு சென்டென்ஸை, ஒரு இன்கம்ப்ளீட் சென்டென்ஸை ஒரு அட்டையிலயோ பேப்பர்லயோ எழுதி கையில கொடுத்துட்டு நீங்கள் இதை என்ன முடிவு எடுக்கிறீர்கள் அப்படின்றத இதை படிச்சு பார்த்துட்டு நீங்க இதுக்கு என்ன டிசிஷன் எடுப்பீங்க, நீங்க எப்படி இதுக்கு ஆக்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு. இந்த டெஸ்ட்டை லைட் ஆல்டர் பண்ணி வேற ஒரு நேம்ல நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பார்க்க ஒரு ஏரியாவில பார்த்துருக்கோம். அதை சொன்ன அந்த டெஸ்ட்டை சொன்னார். யாருன்னு பேர் சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட், தேங்க்யூ வெரி மச். தாண்டைக். தாண்டைக் வந்து CAVD அப்படின்னு ஒண்ணு சொன்ன பாருங்க. தாண்டைக்ல இன்டெலிஜென்ஸ்ல கம்ப்ளீஷன் ஆஃப் சென்டென்ஸ், அரித்மேட்டிக், வொக்காபுலரி, ஃபாலோயிங் டிரெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி அதுல கம்ப்ளீஷன் ஆஃப் சென்டென்ஸ் இருக்கு. இதுல சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் டெஸ்ட். ஆனா அதை சொன்னவர் வேற ஆளு, இதை சொன்னது வேற ஆளு. ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. சரியா? கம்ப்ளீஷன் ஆஃப் சென்டென்ஸ் தாண்டைக்கு சொன்னது, சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் டெஸ்ட் ஜார்ஜ் ஃபேன் சொன்னது. சரியா? இந்த ஜார்ஜ் ஃபேன் சொன்ன இந்த டெஸ்டிங் டெக்னிக்கு செமி ப்ரொஜெக்டிவ் டெக்னிக் என்று பெயர், பகுதி புறத்தேற்று முறை என்று பெயர். சரிங்களா? இதுல வேற எதுவுமே தேவையில்லை. இவ்வளவுதான், இதோட போதும். இது என்னன்னா ஒரு இன்கம்ப்ளீட் சென்டென்ஸை வச்சு அதை நீங்க கம்ப்ளீட் பண்றதை வச்சு உங்களுடைய பர்சனாலிட்டி அசஸ் பண்றது. தட்ஸ் ஆல் அபவுட் அசஸ்மெண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி. நான் சொன்ன இந்த ஏரியாவை தாண்டி இந்தியாவில் இல்ல உலகத்துல எந்த கொஸ்டின் பேப்பர் வேணாலும் அசஸ்மெண்ட் ஆஃப் பர்சனாலிட்டின்னு போட்டு எத்தனை MCQ வேணாலும் போட்டு பாருங்க. நான் சொன்னதை தாண்டி ஒரு கேள்வி வராது. நான் சொன்னதை தாண்டி வந்திருந்தாலும் நான் சொன்ன கான்செப்டை தாண்டி ஒரு கேள்வி கூட வந்திருக்காது. That's all about assessment of personality. Okay, we are quitting the class now. நாளை முதல் காலை 19 பொலிவுடன் காலை 4:50. சரியா? 4:30 மணிக்கு அலாரம் வச்சுட்டு எந்திரிச்சு ஏதாவது டீ காஃபி ஏதாவது குடிச்சிட்டு சுடு தண்ணியை குடிச்சிட்டு ஷார்ப்பா 5 to 6 அல்லது 6:05 6:10 ஷார்ப்பா முடிச்சுனா நாளைக்கு ஒரு நாள் இருக்கு. சண்டே எப்பவுமே வேண்டாம், சண்டே எல்லாம் கொஞ்சம் தூங்கி இப்போதைக்கு கடைசியா பார்த்தேன். சண்டே வேண்டாம். மண்டே டு ஃப்ரைடேல ஏதாவது ஒரு 3 நாள். சரியா? சாட்டர்டே ரெகுலரா உண்டு. மண்டே டு ஃப்ரைடேல ஏதாவது ஒரு 3 நாள். சரியா? அது நம்ம கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி அப்பப்ப மாத்திக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருக்கு, நிறைய இருக்கு, திங்கக்கிழமை வேண்டாம் சார், வாரத்துல முதல் நாள் சார், கொஞ்சம் பசங்க எல்லாம் கிளப்பி விடணும் சார் அப்படின்னா திங்கக்கிழமையும் விட்டுறலாம். ஞாயிறு திங்கள் 2 நாள் விட்டுட்டு செவ்வாய் புதன் வெள்ளி சனி அப்படி கூட வச்சுக்கலாம். சரியா? தட் இஸ் அக்கார்டிங் டு யுவர் கன்வீனியன்ஸ். So we can meet tomorrow morning at 4:50 AM without sleeping. Thank you. Good night.